ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இரிகேஷன்ல வாட்டர் லாக்கிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சிலபஸ்ல குடுத்துருக்காங்க ஏயில. வாட்டர் லாக்கிங்ன்னு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. அது வந்து வாட்டர் லாக்கிங்னா என்ன? அப்படிங்கிற டெஃபினிஷன், அது உருவாகுறதுக்கான எதனால உருவாகுது? அது எப்படின்னா பிரிவென்டிஷன் பண்ணலாம், தடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிர்றேன். இது எப்படியும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். 20 நிமிஷத்துல போகும். பாருங்க. ஓகே. கொஞ்சம் கூட கூட ஆகலாம். அதாவது வாட்டர் லாக்கின்னு உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. வாட்டர் லாக் ஆகுறது. அது என்ன வாட்டர் லாக் ஆகுறது அப்டின்னா, நீர் தேங்குறது. நீர் தேங்குறதுன்னா என்ன? இப்போ வந்து ஒரு சாலை ஓரமா ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் வந்து அது எல்லாரும் அங்க தான் தண்ணி வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்டின்னா, தேவையில்லாம பைப் வந்து ஆ அதுல அதுல அந்த அந்த இருக்கக்கூடிய தண்ணீனா, இங்க ஒரு குடத்த கழுவி தண்ணி கீழ ஊத்துறீங்க. குடம் ரொம்பி வந்து தண்ணி கீழ வழியுது. அப்ப அந்த இடத்துல தண்ணி வந்து கரெக்ட்டா வழிஞ்சு போறதுக்கு கரெக்ட்டான ட்ரைனேஜ் குடுத்துருந்தா தண்ணி தேங்காது. ஒருவேளை நீங்க ட்ரைனேஜ் குடுக்கலனா அந்த ரோடு ஃபுல்லாவே தண்ணியா தேங்கி நிக்கும். அப்ப அந்த இடத்துல வாட்டர் வந்து தேங்கி நிக்கிறது தான் வாட்டர் லாக். அப்ப இது எப்படி சார் பேசுறது அப்படின்னா, இப்ப சில இடத்துல நிலத்தடி நீர் மட்டம் மேல வந்திருக்கும். நம்மளோட சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் லெவல்லேருந்து 1.5 மீட்டர்ன்னு குடுத்திருப்பாங்க கோடு புக்ல. அது கீழ வந்து வந்துட்டாவே, அதாவது இதான் நம்ம பூமியில வந்து மேல் மேல் பகுதியில நிக்கிறோம். இதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கிறோங்க. இப்ப இதுலேருந்து ஒரு ஜஸ்ட் 1.5 மீட்டருக்கு கீழயே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரைஸ் ஆயிருச்சு. அப்ப இந்த இடத்துல தண்ணி வந்து வாட்டர் டேபிள் வந்துட்டாவே, தண்ணி மேல வாட்டர் லாக் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஏன் சார் நம்ம நிக்கிறதுலேருந்து 1.5 மீட்டர் கீழ தானே இருக்கோம். அப்ப அதுக்குள்ள எப்படி வந்து கிட்டத்தட்ட 5 டூ 6 அடி கீழ தண்ணி இருக்கும்போது எப்படி மேல வரும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சாயில்ல வந்து என்ன நடக்கும்னா, கேபிலாரிட்டினால ஸ்விம்மிங் ஏற்றம் நடந்து, இந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ள மேல என்ன ஆயிரும், சொத சொதன்னு ஆயிரும். அப்ப எப்ப கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் லெவல்லேருந்து 1.5 மீட்டர் ரீச் பண்ணுதோ, அப்பயே சர்ஃபேஸ் ஆஃப் த லெவல்ல வாட்டர் லாக் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப வாட்டர் லாக்கிங் அப்படின்னா என்னன்னு பாருங்க. வாட்டர் லாக் ஆகுறதுன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த இடத்துல தண்ணி தேங்கி நிக்கிறது. இப்படி தேங்கி நிக்கிறதுனால பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? அது எப்படின்னா ரெமிடியஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள தான் பார்க்க போறோம். இரிகேஷன் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் டாபிக் வாட்டர் லாக். வாட்டர் லாக்கிங். வாட்டர் லாக். இப்ப வாட்டர் லாக்கிங்னா என்ன? அப்படின்னா, இட் இஸ் த பெனாமினன். அதாவது இந்த வாட்டர் லாக்கிங்கிற இந்த நேம். ஓகேவா? இது எத குறிக்குது அப்படின்னா, எழுதிக்கங்க. இட் இஸ் த பெனாமினா in which productivity of soil gets affected due to height of water table. எப்படின்னா, அந்த ரூட் ஜோன்ல 1.5 மீட்டர் டெப்த்துக்கு கீழ பக்கத்துல வந்திருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் லெவல்லேருந்து. Productivity of soil gets affected due to high water table leading to flooding. Flooding of root zone of the plant. Root zone of the plant. But generally, if water table 1.5 meter எத்தனை கேட்டு வர்த்தது depth below the ground level. Depth below the
கிரவுண்ட் லெவல். அப்ப என்ன ஆயிரும்? எல்லா ரூட்ஸும் அப்ப அந்த டெப்த்துக்கு வந்துட்டாவே மேல இருக்கக்கூடிய சாயில்னா, கேபிலாரிட்டி காரணமாக தண்ணி எல்லாத்தையும் மேல வந்து சாயில்ல இருக்கக்கூடிய போரஷன் உரிய ஆரம்பிச்சுரும். உறிஞ்சு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணீல மேல மேல போய் உட்காந்துக்கும். அப்ப தண்ணீல எதுவும் சால்ட் இருந்துச்சுன்னா, சால்ட்டும் போய் உட்காந்துக்கிடும். அப்ப ஆல் போரஸ் கிரவுண்ட் லெவல். அதுக்கடுத்து ஆல் போரஸ் இந்த ரூட் ஜோன் ஆர் ஃபில்டு வித் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ். அவ்வளவுதான். அப்ப என்ன குடுத்துருக்காங்க? இட் இஸ் த பெனாமெனா இந்த வாட்டர் லாகிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சாயில் கெட்ஸ் அஃபெக்டட். ஓகேவா? ஒரு சாயிலோட வளர்ச்சிய பாதிக்குது. ஓகே. எப்பன்னா, டியூ டூ ஹை வாட்டர் டேபிள் லீடிங் டூ ஃப்ளட்டிங். எப்போ வந்து ஒரு வாட்டர் டேபிள் ஒரு இடத்துல மட்டம் உயருதோ, அந்த ரூட் ஜோனுக்குள்ள தண்ணி வருதோ, அது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, எக்ஸாம்பிள்னால கரெக்ட்டா சொல்லணும்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 1.5 மீட்டர் டெப்த் லெவலுக்கு வாட்டர் டேபிள் வந்துருச்சு அப்படின்னா, அந்த 1.5 மீட்டர் டெப்த்துக்கு மேல இருக்கக்கூடிய சாயில்னா, அதுல இருக்கக்கூடிய நுண்துளையின் காரணமாக என்ன செய்யும்? தண்ணீய உறிஞ்சு கொண்டு வந்துரும். அப்படி உறிஞ்சு கொண்டு வரும்போது சர்ஃபேஸ்ல தண்ணி லாக் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த தண்ணீல எதுவும் சால்ட் எதுவும் இருந்துச்சுன்னா, அது உப்பும் படிய ஆரம்பிச்சிரும். இதான் வாட்டர் லாகிங்ன்னு சொல்றோம். இப்ப இந்த இந்த வாட்டர் லாக் எதனாலலாம் உருவாகும் அப்படின்னா, அதுக்கடுத்து தேவைக்கு அதிகமா நம்ம ஒரு இடத்துல இரிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா தண்ணி வந்து இப்போ ஒரு வயலுக்கு இவ்வளவு தண்ணி தான் தேவை. நீங்க பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தண்ணி வந்து தேவையில்லாம அதிகமா வந்து இரிகேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, தண்ணி வந்து என்ன செய்யும்? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அப்ப அந்த இடத்துல தண்ணி வந்து சொத சொதன்னு தேங்க ஆரம்பிச்சிரும். பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் அணை உடைஞ்சு அங்கிட்டுனா போய் வாட்டர் லாக் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப காசஸ் காசஸ்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கிடுங்க. 1 எழுதிக்கிடுங்க. 1 வந்து என்னன்னா, ஓவர் அண்ட் இன்டென்சிவ் இரிகேஷன். ஓவர் அண்ட் இன்டென்சிவ் ஆஃப் இரிகேஷன். 2வது சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அட்ஜசன்ட் ஹைலேண்ட்ஸ். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டுக்கு தண்ணி ஹரிசாண்டலா ஃப்ளோ சைட்லயே ஓடி, ஓடி, ஓடி அங்க வந்து என்ன செய்யுது? தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து மேடான பகுதியில தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. தாழ்வான பகுதியில பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊறிக்கிட்டே கிடக்கும். அப்ப அதுவும் வாட்டர் லாகிங்கான காரணம். அப்ப சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் சீப்பேஜ் நடக்கும். பெரிய உயரமான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு. சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் எதுலேருந்து நடக்கும்னா, ஹை லேண்ட்லேருந்து லோ லேண்டுக்கு நடக்கும். அப்ப சீப்பேஜ்னா ஹரிசாண்டல் ஃப்ளோ. பூமி கீழ ஹரிசாண்டலா தண்ணி ஓடுறது சீப்பேஜ். வெர்டிகலா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போறது இன்ஃபில்ட்ரேஷன். அப்படி இன்ஃபில்ட்ரேட் ஆகுற தண்ணி வாட்டர் டேபிள் போய் மிங்கில் ஆகுதுன்னா பெர்குலேஷன். அப்ப சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அட்ஜசன்ட் ஹைலேண்ட்ஸ். இது 3. இப்போ ஒரு பெரிய கேனால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அந்த கேனாலுக்கு பக்கத்துல உள்ள வயனா கொஞ்சம் தூரத்துக்கு ஈரமாயிரும். அப்ப சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் த்ரூ கேனால்ஸ். கேனால்ல தண்ணி போயிட்டு இருக்கும்போது, அங்கே சீப்பேஜ் ஹரிசாண்டல் ஃப்ளோ சாயில்குள்ள நடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சாயில் தான் இங்கேயே தண்ணி திட்டு திட்டா கிடக்கிறது. வாட்டர் லாக் ஆகி கிடக்கிறது. அப்ப சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் த்ரூ கேனால்ஸ். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? இம்ப்ரூவியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஒரு சில இடத்துல தண்ணி உள்ள தண்ணி உள்ளுக்குள்ளயே புடிக்கல. அப்ப நீங்க பாட்டுக்கு தண்ணி தண்ணி பாசனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீர்ப்பாசனம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தண்ணி குடிச்சா தானே அங்க வந்து தண்ணி வந்து உள்ளுக்குள்ளலாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகும். தண்ணியே குடிக்க மாட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தண்ணி அப்படியே தேங்கி நிக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்ப உங்க வீடு கழுவுறீங்க அப்படின்னா, டைல்ஸ்லாம் துடைப்பாங்க தண்ணி வச்சு. சும்மா சொல்றேன். இப்ப அந்த கான்கிரீட்ல இருந்து தண்ணி அப்பனா கான்கிரீட் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் வெறும் கான்கிரீட் ஃப்ளோரா போட்டிருப்பாங்க. அப்ப அங்கேன்னா தண்ணிய ஊத்தி கழுவுறோம் அப்படின்னா
அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா கான்கிரீட். அப்ப அது என்ன செய்யணும்? தண்ணி வெளியேறதுக்கு ஒரு தாழ்வான பொதி போட்டு, அந்த ஆர்பிஎஸ் வழியா வெளில கொண்டு போணும். அப்ப அந்த ஆர்பிஎஸ் போ போ போட அடைச்சிருக்கு அப்டின்னா, தண்ணி பூமிக்குள்ளே தேங்கி நின்னுகிட்டே இருக்கு. வாட்டர் லாக் ஆயிருக்கு. அப்ப இம்ப்ரூவியர் ஸ்டேட்டம் அதே மாரி சாயிலுக்குள்ள இம்ப்ரூவியர் ஸ்டேட்டமா இருக்கு அப்டின்னா, அந்த தண்ணி குடிக்கலாட்டி மேலாப்புல தண்ணி தேங்கி நின்னுட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இம்ப்ரூவியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இம்ப்ரூவியஸ் இதனாலயும் வாட்டர் லாக்கிங் ஏற்படும். அப்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அதுக்கடுத்து இன்அடிக்வேட் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். என்ன அர்த்தம்னா, சாயில் ஓரளவு தான் தண்ணிய குடிக்கும். ஓரளவுக்கு மேல தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் சாயிலுக்குள்ள போய் தண்ணி இழுக்காது. மேலாப்புல தேங்கும். அந்த மேலாப்புல தேங்குற தண்ணிய ஒரு பக்கமா வடிக்கிற மாரி விடணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல வீட்டு பக்கத்துல பைப் போட்டுருக்கீங்க. பக்கத்துல தோட்டம் இருக்குன்னா, நீங்க அந்த இடத்துல தண்ணி தொறந்துறபோது அன்னைக்கான தண்ணி சிந்துறத ஒரு பள்ளம் மாரி வெட்டி கொண்டு போகணும். அப்படி பள்ளம் மாரி வெட்டி கொண்டு போனா தான், அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிக்காது. எப்பயும் அது வழியா போய் ட்ரெயின் ஆயிரும். அப்ப கரெக்ட்டா நீங்க ட்ரெயினேஜ் கரெக்ட்டா குடுக்கல சர்ஃபேஸ்ல அப்படின்னா, கண்டிப்பா தண்ணி அங்க தான் தேங்கி நிக்கும். அப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்னா, உங்க வீட்ட சுத்தி பெய்யக்கூடிய மழை தண்ணீனா வெளில போறதுக்கு ஒரு வழி குடுத்துருக்கணும். அப்படி வழியே குடுக்கல அப்படின்னா, இப்ப உங்க மொட்டை மாடியிலே இருக்கு. மொட்டை மாடில தண்ணி வந்து மழை பெய்யுது. சுத்தி பேரப்பட்டவோட கட்டியிருக்கீங்க. ஓப்பனிங்கே குடுக்கல அப்படின்னா, தண்ணி வந்து எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் மாரி ரொம்பி கிடக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல ப்ராப்பர் ட்ரெயினேஜ் குடுக்கல. இன்அடிக்யூவேட் அதாவது ப முறைப்படுத்தல கரெக்ட்டான ட்ரெயினேஜ் வடிகால் அமைப்பு அப்படின்னா, அப்பயும் தண்ணி மேல லாக் ஆயிருக்கு. அப்ப வாட்டர் லாக் காசஸ் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு விஷயம் தான். அதனாலயும் வாட்டர் லாக் காசஸ் ஆகும். அப்ப என்ன குடுக்குறாங்கன்னா, இன்அடிக்வேட் சர்ஃபேஸ் ட்ரெயின்னு குடுக்குறாங்க. சர்ஃபேஸ் ட்ரெயினேஜ். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹெவி ரெயின்ஃபால். அதிகப்படியான மழை பெய்யுதுன்னா, எவ்வளவுதான் சாயம் குடிக்கும், எவ்வளவுதான் தண்ணி வந்து வடிஞ்சு போகும். இப்ப சென்னையிலலாம் அளவுக்கு அதிகமா மழை பெய்யும் பொழுது, ட்ரெயினேஜ் வழி இருந்தா தான், ஒரு குறிப்பிட்ட தண்ணீய தான் அந்த ட்ரெயினேஜ் வழியா வடிய முடியும். அதுக்கு மேல நான் என்ன செய்யும், நாள் எடுத்துக்கும் தண்ணி தேங்கி இருந்து வடியறதுக்கு. 2 நாள், 3 நாள் தான். அந்த ஹெவி ரெயின்ஃபாலும் வாட்டர் லாகிங்கும் காரணம். ஓகே. அதுக்கடுத்து சப்மெர்ஜென்ஸ் டியூ டூ ஃப்ளட்ஸ். பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது, அங்கங்க என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ரிவர் இருக்கு. சப்மர்ஜ்டா தண்ணி வருது. ஃபுல்லா நிரம்பி வருது அப்டின்னா, அணை உடைஞ்சு வாட்டர் லாக் பக்கத்துல ஏற்படலாம். இல்லாட்டி அந்த பெரிய அணை வரையும் தண்ணி ரைஸ் ஆகி வர்றதுனால, அதனால சீப்பேஜ் நடந்து தண்ணி வந்து போலாம். அதாவது 3வது சொன்னேனே, சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் த்ரூ கேனல்ஸ்ன்னு. அது நடக்கலாம். இன்னும் ஜஸ்ட் 7 பாயிண்ட் சாரி 6 பாயிண்ட் குடுத்துருக்கேன். 7வது பாயிண்ட்ட எழுதிக்கிறேன் அப்படியே. அதாவது சப்மர்ஜென்ஸ் டியூ டூ ஃப்ளட்ஸ்ன்னு போடுங்க. இல்லாட்டி எப்படி எழுதிக்கிறேன்? எப்படி எழுதிக்கிறேன்? சப்மர்ஜென்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். மேல என்ன குடுத்தேன்? 5வது பாயிண்ட்டா? இன்அடிக்வேட் சர்ஃபேஸ் ட்ரெயினேஜ். சர்ஃபேஸ்ல வாய்க்கால் வெட்டி கொண்டு போய் விடுறது ஏதாச்சும் ஒரு இடத்துல. அதே வந்து சப்சர்ஃபேஸ்லயும் சிலது விட்டுருப்பான். இப்ப பூமிக்குள்ளயே கொண்டு போய் விட்டுருப்பான். இப்ப செப்டி டேங்க்னா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது மேலாப்புலயே தண்ணி போய் தேங்கி கிடக்குற மாரி குடுத்துருவாங்க. பூமிக்குள்ள தான் போகும். அது மாரி வாட்டர் குளோசெட் அதான் செப்டி டேங்க் ஓகே. அது குளிக்கிற தண்ணிக்குமே தனியா வந்து வச்சிருப்பான். தனியா வந்து கீழ வந்து இந்த இது வந்து கட்டி வச்சிருப்பான். அதுக்கடுத்து இந்த வாஷ் பேசின்ல போறதுக்கும் தனியா வச்சிருப்பான். அப்ப இதுக்கெல்லாம் தனியா வந்து நம்ம என்ன செய்றோம்? சர்ஃபேஸ்ல தண்ணி தேங்குற மாரி வைக்கல. பூமி கீழ தண்ணி வந்து ட்ரெயின் ஆகுற மாரி வச்சிருக்கோம். அப்ப கரெக்ட்டான பூமி கீழ தண்ணி வடியிறதுக்காச்சும் சில விஷயங்கள அமைச்சு வச்சிருக்கணும். அப்ப இன்அடிக்வேட் சப்சர்ஃபேஸ் ட்ரெயினேஜ் போட்டாலும் வாட்டர் லாக் ஆகும். அப்ப முறைப்படுத்தப்படாத அ அண்டர் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ட்ரெயினேஜ் குடுத்துருக்கோம் அப்டின்னா, தண்ணி தேங்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க கரெக்ட்டா செப்டி டேங்க் போட்டுருக்கீங்கன்னா, கரெக்ட்டா செப்டி டேங்க்னா ஃபில் ஆயிருச்சுன்னா, இத்தன வருஷத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல வந்து வேற யாராச்சும் குடிக்கிற தண்ணிலாம் போய் சேர்ற மாரி, கீழ வந்து பெரிய ஒரு தொட்டி மாரி கட்டி வச்சிருக்கீங்க. சப்சர்ஃபேஸ் கீழ அப்டின்னா, அடிக்கடி அது குடிக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கணும். அப்ப அதெல்லாம் முறைப்படுத்தாத பட்சத்துல, தண்ணி என்ன செஞ்சிரும்? இன்அடிக்வேட்டா குடுத்துருக்கீங்கன்னா, வாட்டர் லாகிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாமே ஹார்ஷஸ் தானே. அப்ப லாஸ்ட் 8 எழுதிக்கிறங்க. சப்சர்ஃபேஸ் ட்ரெயினேஜ்.
அப்ப இதனால வாட்டர் லாகிங்னா என்ன? இதனால வாட்டர் லாகிங் உருவாகுது அப்படின்னு காசஸ் வந்து சிலது பார்த்தோம். இதனால என்ன பிரச்சனை சார் வரும் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, சாயிலுக்கு உள்ளுக்குள்ள போரஸ் இருக்கிறது நல்லதுதான். தண்ணீய குடிக்கிறது பத்தியும் இல்ல. சாயிலுக்கு கீழ இருக்கக்கூடிய வேர்களுக்கு ஆக்ஸிஜன் சப்ளை குடுக்குறதுக்குமே, அந்த சாயிலுக்குள்ள கேப் இருந்தா தான் நல்லா இருந்தா தான் பிரச்சனை இல்லாம இருக்கும். சாயிலுக்குள்ள போய் தண்ணி உட்கார்ந்துருச்சுன்னா, உள்ளுக்குள்ள உள்ள ஏர் வெளியேறிரும். அப்ப ரூட் ஜோனுக்கு தேவையான தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிரும். சாரி ரூட் ஜோனுக்கு தேவையான தண்ணிங்கிறேன், ஏர்ன்றது இங்க பற்றாக்குறை ஆயிருச்சு. அப்ப பூமிக்கு கீழ இருக்கக்கூடிய மரங்கள், செடிகளுக்கான வேர் அதாவது ரூட் ஜோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரூட் மண்டலத்துக்கு தேவையான முறையான ஆக்ஸிஜன் சப்ளைய குடுக்குறதே அந்த சாயிலோட போரஸ்ல இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகிள்ஸ் தான். எப்பயாச்சும் மழை பெய்யும்போது இல்லன்னா பரவால்ல. திடீர்னு வாட்டர் லாக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ரொம்ப நேரம் வந்து அது சொத சொதன்னு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா, அந்த இடத்துல கண்டிப்பா ஆக்ஸிஜன் சப்ளை ரொம்ப லோ ஆயி, மரங்கள் பட்டு போறதுக்கோ, இல்ல அந்த செடிகள் வந்து தன்னுடைய உயிர வந்து இழக்கிறதுக்கோ, ஆக்ஸிஜன் பற்றாக்குறையினால பிரச்சனை ஏற்படலாம். இப்ப இங்க வந்து பூமிக்கு மேல நம்ம தண்ணீய ஊத்தி தேக்கி வச்சிருக்கிறதுனால வாட்டர் லாக்கிங்கா அப்படின்னா, இரிகேஷன்ல வரக்கூடிய வாட்டரையும் அப்படி குடுத்திருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சர்ஃபேஸ் ஆஃப் லெவல் சர்ஃபேஸ்லேருந்து நம்மளுடைய லெவல் சர்ஃபேஸ்லேருந்து பூமியோட எர்த் கிரவுண்ட் லெவல்லேருந்து பிலோ கிரவுண்ட் லெவலுக்கு 1.5 மீட்டருக்கு பக்கத்திலேயே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்துட்டாவே, அது மேல இருக்கக்கூடிய சாயில்லாம் சொத சொதன்னு இழுக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த மாதிரியான வாட்டர் டேபிள் அந்த அளவுக்கு கீழ பக்கத்துல வந்துருச்சு நமக்கு. 6 அடி பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா, அப்ப என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே எப்பவும் ஈரப்பதமா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாரி இடத்துல ஒரு பிளான்ட்ஸ் வளர்ந்தீங்கன்னா, கரெக்ட்டான ஆ ஆக்ஸிஜன் சப்ளை இல்லாம அழுகி போயிரும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேர்கள் என்ன செய்யும், அப்படியே ஆக்ஸிஜன் இல்லாம இறந்துரும். இறந்த நிலைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எபெக்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, மெயின் பிரச்சனை இதான். அப்ப எப்படி குடுக்கலாம்னா எழுதிக்கிடுங்க. எபெக்ட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதனால விளைவுகள் வாட்டர் லாக் ஆகுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும்? அதாவது நோ ஏரேஷன் இன் ரூட் ஜோன். ஃபர்ஸ்ட்டே இதான். இது எப்படின்னா இப்படி எழுதிக்கிறேன். பாராகிராஃப் எழுதாம. இது ஒரு பாராகிராஃபா இருக்கும். பிரிச்சு எழுதிக்கலாம். நோ ஏரேஷன் இன் ரூட் ஜோன். தண்ணி தேங்கி இருக்குன்னா, அந்த இடத்துல எது இருக்காது? அந்த போரஸ்ல போய் நீர் தான் உட்கார்ந்திருக்கு. அப்ப ஆக்ஸிஜன் இருக்காது. அப்ப நோ ஏரேஷன் இன் ரூட் ஜோன். அதுக்கடுத்து ஒரு பிளானட் அப்ப ரூட் ஜோன்ல போயிட்டு வாட்டர் உட்கார்ந்துருச்சு. ஏர் இல்ல அப்படின்னா, ஏர் இருந்தா தானே அந்த வேருக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் அத கிரியேட் பண்ண முடியும். நைட்ரஜனோ எது தேவையோ அத வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நான் அங்கேயே சொல்லிருக்கேன். பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்ப பாக்டீரியாவுக்கு உணவே ஆக்ஸிஜன் தான். நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அப்ப ரூட் ஜோன்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு தேவையான உணவு சேர்ந்தா தான், அது வந்து நியூட்ரிஷன கிரியேட் பண்ணி தாவரங்களுக்கு குடுக்கும். நான் உங்களுக்கே சொல்லிக் குடுத்துருக்கேன் பார்த்திருக்கீங்களா? ஒரு குளத்துல வந்து பாக்டீரியாஸோட அளவு அதிகமா இருக்குன்னா, அதுல வந்து நெறைய பிளான்ட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சுரும். அந்த குளத்துல வந்து நிறைய செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சுருன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு உணவு யாரு? ஆக்ஸிஜன். அப்ப ரூட் ஜோனுக்கு தேவையான ஆக்ஸிஜன் பற்றாக்குறைய இது கிரியேட் பண்ணிருச்சு. வாட்டர் லாகிங் அப்டின்னா, பாக்டீரியாவே உருவாகாது. உணவு இல்லாம எப்படி பாக்டீரியா உருவாகலாம்? அப்ப பாக்டீரியானா கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சுரும். அப்ப பாக்டீரியா இருந்தா தான் தாவரங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷன கிரியேட் பண்ண முடியும். அப்ப ரூட் ஜோன் என்ன ஆயிரும்? சில தேவை போதுமான அளவு நியூட்ரிஷன் பற்றாக்குறையின் காரணமாக, அது இறக்கும் தருவாய்க்கு போயிரும்னு சொல்றாங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப எழுதிக்கிடுங்க. பிளான்ட்ஸ் நீட் ஒவ்வொரு தாவரமும் பிளான்ட்ஸ் நீட் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்ஸ் பிளான்ட்ஸ் நீட் நியூட்ரிஷன்ஸ் லைக் உங்களுக்கு தெரியும் தாவரங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. முக்கியமா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? சர்வைவல் பண்றதுக்கு தாவரங்கள். நைட்ரேட் சொல்லுவோமா? லைக் நைட்ரேட்ஸ் ஃபார் சர்வைவல். ஏன்னா இந்த நைட்ரேட் ப்ராசஸ் தான் பாக்டீரியா உருவாகி, அந்த இடத்துல நியூட்ரிஷன் கிரியேட் ஆகும். இப்ப இத எப்படி குடுக்கலாம்னா, ஃபார் சர்வைவல்
It is produced by bacteria in soil through nitrification. In soil, nitrification. அப்ப பாக்டீரியாவுக்கு நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா, ஆ அப்ப சாரி எப்படி சொல்றேன்னா, பிளான்ட்ஸ் வந்து எது தேவைப்படும்? நியூட்ரிஷன் தேவைப்படும். அந்த நியூட்ரிஷன யார் கிரியேட் பண்றா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு அ ஒரு பாக்டீரியா தான் தேவையான நியூட்ரிஷன உருவாக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு எது தேவை? ஆக்ஸிஜன் தேவை. அந்த ஆக்ஸிஜன் தேவைன்னா என்ன செய்யணும்? அப்ப உள்ள இருக்கணும்னா தண்ணி தேங்காம அதுக்கான இடைவெளி இருக்கணும். அப்ப இடைவெளி இருந்து, ஆக்ஸிஜன் இருந்து, பாக்டீரியா வளர்ந்து, பாக்டீரியா நியூட்ரிஷன கிரியேட் பண்ணுது. நெறைய நியூட்ரிஷன் இருக்கு. அதிகமா தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் நைட்ரேட்ஸ். அதான் எழுதியிருக்கேன். அதாவது பிளான்ட் நீட் நியூட்ரிஷன். அதாவது ஒரு தாவரங்களுக்கு தேவைப்படுது. எது நியூட்ரிஷன் தேவைப்படுது. எது எக்ஸாம்பிளுக்கு லைக் நைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இட் இஸ் புரொடியூஸ்டு பை இந்த நைட்ரேட்ஸ் யாரு புரொடியூஸ் பண்றா அப்படின்னா பாக்டீரியா. இன் சாயில் த்ரூ நைட்ரிஃபிகேஷன். அதாவது நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல சாயில்ல இந்த பாக்டீரியா பாக்டீரியா வந்து சாயில்ல இத புரொடியூஸ் பண்ணி, அந்த மண்ணுல மூலமா வேருக்கு வந்து கடத்தப்படுது நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார் புரியுதா? ஓகே. ஆனா, இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு காரணமே பாக்டீரியா தான். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்தா தான் சாயில்ல நைட்ரேட்ஸ் கிரியேட் ஆகி, அதுல இருக்கக்கூடிய வேர்கள் சாயில்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் உறிஞ்சி உணவா எடுத்துக்கிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ப்ராசஸ அஃபெக்ட் பண்ற மாரி நமக்கு ஆக்ஸிஜன் பற்றாக்குறைய வாட்டர் லாகிங் ஏற்படுத்தி விட்டுரும். இது எப்படி குடுக்கலாம்னா, அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா பாக்டீரியா முக்கியம். அப்ப இந்த தட் பாக்டீரியா நீட்ஸ் ஆக்ஸிஜன் ஃபார் சர்வைவ். அப்ப பிளான்ட் சர்வைவ் பண்றதுக்கு எப்படி ஒரு நியூட்ரியன்ட் தேவைப்படுதோ, அதே மாரி பாக்டீரியா சர்வைவ் பண்றதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆக்ஸிஜன் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுட்டு படிச்சா அவ்வளவுதான். மனது இருக்காது. அப்ப பாக்டீரியா தனித்தனியா படிச்சுருங்க. ஒரே பேராகிராஃபா படிக்காம. நீட்ஸ் ஆக்ஸிஜன் ஃபார் சர்வைவல்ன்னு குடுக்கணும். இப்ப வேணா பிராக்கெட்ல கூட எழுதிக்கிறேங்க. ஒருவேள இஃப் நோ ஆக்ஸிஜன் நோ ஆக்ஸிஜன்னா ஆக்ஸிஜன் இல்ல அப்படின்னா, ஆக்ஸிஜன் எது நடக்காது? பாக்டீரியாவும் இருக்காது. அப்ப நோ பாக்டீரியா. பாக்டீரியா இல்லாட்டி என்ன நடக்கும்? ஒரே லைன் மேல குடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைன்ல குடுக்குறேன். ஏன்னா குடுத்துருங்க. பாக்டீரியா இல்லாட்டி என்ன நடக்காது? நோ நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் இல்லாட்டி நைட்ரேட்ஸ் உருவாகாது. நைட்ரேட்ஸ் உருவாகாட்டி நியூட்ரியன்ட்டே இல்ல அப்டின்னா, நம்மளுடைய குரோத் ஆஃப் பிளான்ட்ஸ்ங்கிறது என்ன ஆயிரும்? ஒரு இடத்துல தாவர வளர்ச்சிங்கிறது என்ன ஆயிரும்? ரிடக்ஷன் ஆயிரும். சார் புரியுதா? இப்ப நோ ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன் இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல பாக்டீரியா வளராது. நோ பாக்டீரியா. பாக்டீரியா இல்ல அப்டின்னா, நோ நைட்ரிஃபிகேஷன். அதாவது நைட்ரிஃபிகேஷன் சுழற்சி இல்ல. நைட்ரஜன் சுழற்சி நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது நடக்காது. நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸே இல்ல அப்டின்னா, நோ 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 நியூட்ரியன்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. நியூட்ரியன்ட்டே உருவாகாது. நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் ப்ராசஸே இல்ல நடக்கல அப்டின்னா, நியூட்ரியன்ட் எப்படி கிரியேட் ஆகும்? நோ நைட்ரேட்ஸும் உருவாகாது. அப்ப நியூட்ரியன்ட்ஸ், நோ நியூட்ரியன்ட்ஸ். நியூட்ரியன்ட்ஸே இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல தாவர வளர்ச்சி இருக்காது. இப்ப இத எப்படி குடுக்கலாமா? இப்ப ஆர்டர் வைஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. அப்ப ரிடக்ஷன் இன் பிளான்ட் குரோத். அப்ப எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே. புரியுதானே எல்லாருக்கும்? 2வது விஷயம். அதுக்கடுத்து இப்ப வாட்டர் லாக்கிங் இருக்கு அப்டின்னா, சாலினிட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிருவாங்க. என்ன சாலினிட்டி அப்டின்னா, சுத்தமான குடி தண்ணீல தான் உப்பு தன்மை கம்மியா இருக்கும். ஆனா, நார்மல் தண்ணீல உப்பு மினிமம் லெவலுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப சாயில்ல தண்ணி ரொம்ப நாள் தேங்கி இருக்குன்னா, தேங்கி இருக்க pH வேல்யூ கூட போயிட்டே இருக்கும். pH வேல்யூ கூட போக அந்த இடத்துல உப்பு படிய ஆரம்பிச்சுரும். அது சாயில்ல சாலினிட்டியோட அளவு அதிகமாயிருது.
அப்ப சாலினிட்டி அளவு அதிகமாயிருச்சுன்னா, அந்த சாயில்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் உப்பு போய் ஒட்டிக்கிரும். அப்ப உப்பு போய் ஒட்டிக்கிட்டாலுமே, அதுல வந்து என்ன இருக்காது, நமக்கு கரெக்ட்டா ஆக்ஸிஜன் வந்து கரெக்ட்டா போய் உட்கார்றதுக்கு அந்த கேப்ப அடைச்சிரும்னு சொல்றாங்க, மண்ணு மாரி. அப்ப இதையும் எப்படி சொல்லலாம்னா, இப்ப மேக்ஸிமம் சாலினிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க பார்க்கலாம். சாயில்லயே வந்து சில இடத்துலனா, தண்ணி ரொம்ப நாள் தேங்கி நிக்குது. திடீர்னு அந்த இடத்துல தண்ணி எவாப்பரேஷன் நடந்துருச்சு. அதாவது தண்ணிய குடிச்சிருச்சு சாயில் அப்படின்னா, அந்த இடத்துல மேலாப்புல பார்த்தீங்கன்னா, அங்கனிக்கன்னா வெள்ள வெள்ளையா படிஞ்சு கிடக்கும், சில இடத்துலலாம். அப்ப அது என்ன அர்த்தம்? சாயில் தேங்கி இருந்ததுனால, சாயில்ல இருக்கக்கூடிய உப்புனா, தண்ணி எவாப்பரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மேலேயே தேங்கி நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த உப்பு படிஞ்ச சாயில் வந்து எதுக்கு ஆயிரும்? இப்ப ஏன் வந்து நம்மளால கடற்கரை தண்ணீய வந்து கடல் தண்ணீய யூஸ் பண்ணி நம்மளால விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா, அதுல உப்பு தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால தான். அதே மாரி கடல் மண்ல ஏன் விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா, அதுல உப்பு தன்மை இருக்குங்கிற காரணத்தால தான். அப்ப நார்மல் நல்ல சாயில்லயே உப்பு தன்மை படிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, அது கிட்டத்தட்ட கடல்ல இருக்கக்கூடிய சாயில் நேச்சருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அக்ரிகல்ச்சருக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாட்டர் லாகிங்னால சாலினிட்டி கிரியேட் ஆகவும் பாசிபிலிட்டி இருக்கு. அந்த சாலினிட்டினால நம்மளுடைய விளைச்சலும் கம்மியாயிரும். இல்ல அந்த இடத்துல பிளான்ட்ஸ் அதாவது இது வளர்றதுக்கான பாசிபிலிட்டி ரிடக்ஷன் ஆயிரும். பிளான்ட்ஸ் வளர்றதுக்கான பாசிபிலிட்டி ரிடக்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு பாயிண்ட்டா வச்சுக்கிடுங்க. எக்ஸ்ல இப்ப குடுக்குறதுனா கிட்டத்தட்ட பாயிண்ட் வச்சு. அப்ப இது எப்படி குடுக்கலாம்னா, வாட்டர் லாகிங் எத லீட் பண்ணும்? அதிகப்படுத்தி விடும் அப்படின்னா, வாட்டர் லாகிங் லீட்ஸ் டூ சாலினிட்டி உப்புத்தன்மை. ஓகே. சாலினிட்டி. எப்படிலாம் நடக்கும்னா, ஒவ்வொரு ப்ராசஸா எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டு வாட்டர் இஸ் எவாப்பரேட்டட் த்ரூ கேபில்லரி பிரிட்ஜ். அப்ப கேபில்லரி பிரிட்ஜ்னால வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆகுது அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன ஆயிரும்? அந்த ரூட் ஜோன்ல நம்மளுடைய வாட்டர் வந்து படிய ஆரம்பிச்சுரும். ஒண்ணு வேர்ல படிய ஆரம்பிச்சுரும். இல்ல வந்து சாயில்ல மேலாப்புல படிய ஆரம்பிச்சுரும். இல்ல சாயிலுடைய கேப்ல வந்து படிய ஆரம்பிச்சுரும். தண்ணி எங்கெங்கலாம் இருந்துச்சோ, அந்த இடத்துல தண்ணி வந்து எவாப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இந்த மீதி இருக்கக்கூடிய உப்புத்தன்மை படிஞ்சிரும். இப்போ ஒரு உப்பு தூள ஒரு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல கரைக்கிறீங்க. தண்ணிய வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வடிகட்டில என்ன இருக்குன்னா, உப்பு இருக்கும். இல்லாட்டி ரொம்ப மினரல்ஸ் வந்து அந்த வாட்டருக்குள்ளயே கரைஞ்சிருக்கும். அப்ப அது தனியா பிரிச்சிருக்கிற மாரி இருக்கும் செப்பரேட்டா. அப்ப வாட்டர் லாக்கிங் லீட்ஸ் டூ சானிட்டின்னு போட்டுட்டு, இப்ப என்ன செய்றோம்னா, எப்பன்னா வாட்டர் இஸ் எவாப்பரேட்டட் த்ரூ கேபில்லரி பிரிட்ஜ் அண்ட் சால்வ்ஸ் கம்ஸ் அப் அண்ட் ஹெட்ஸ் டெபாசிட்டட் இன் ரூட் ஜோன். இதெல்லாம் எஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிரிக்ல வந்து மேலாப்புல வெள்ள படியும். அதுக்கு வந்து ஹார்சஸ்ன்னு சொல்லியிருப்போம். அ கான்கிரீட்ல வந்து மேலாப்புல அந்த வெள்ள படியும் அப்படின்னு சொல்லணும். அதான் எஃப்ளோரசன்ஸ். அந்த ரூட்ல வந்து வேர்கள்ல வந்து உப்புத்தன்மை படிகிறது. இல்ல வந்து சாயிலோட ஷாஃப்ட்ல உப்புத்தன்மை படிகிறது. சாயிலோட மேல வந்து உப்புத்தன்மை படிகிறது. இதுதான் எஃப்ளோரசன்ஸ். அப்ப இங்க ரூட் ஜோன்ல படிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. சால்வ்ஸ் கம் ஆஃப் அண்ட் ஹெட்ஸ் டெபாசிட்டட் இன் ரூட் ஜோன். ரூட் ஜோன். அது எஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எஃப்ளோரசன்ஸ் எத கிரியேட் பண்ணும்னா, அதான் சாலினிட்டிய உருவாக்குறது. உப்புத்தன்மை. சாலின் சாயில உருவாக்கிடும். உப்பு சாயில அது சாயிலே உப்பு ஆயிடும். அப்ப லேண்ட் அஃபெக்டட் பை எஃப்ளோரசன்ஸ். அதுதான் என்ன சொல்லுவாங்க? சாலைன் சாயில்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எஃப்ளோரசன்ஸ்னால லேண்ட் அஃபெக்ட் ஆகும்.
அப்ப லேண்ட் அஃபெக்டட் பை இஸ் கால்ட் saline soilன்னு சொல்லுவோம். உப்பு மண்ணுன்னு சொல்றோம்ல, அந்த மாரி. அப்ப இது என்ன செய்யும்னா, நம்மளுடைய உப்பு சைடுல உங்களுக்கே தெரியும். அதனால என்ன பிரச்சனை வரும்னா, அதுல வளரக்கூடிய தாவரங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஜெனரல் alkali salts are injurious to plants growth. அப்ப இந்த சால்ட் என்ன செய்யும்னா, தாவர வளர்ச்சிக்கு ஒரு இன்ஜூரியஸ் கிரியேட் பண்ணும். ஓகே. அப்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுலயே வந்து எது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னா, உப்புலயே வந்து சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைடு இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப சோடியம் கார்பனேட் தான் மோஸ்ட் வந்து டேஞ்சரஸ். ஓகேவா? அதே மாரி சோடியம் குளோரைடும் டேஞ்சரஸ் தான். ஆனா சோடியம் கார்பனேட் தான் ரொம்ப வந்து உப்புத்தன்மையில அந்த உப்பு சாயல்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ல சோடியம் கார்பனேட் தாவர வளர்ச்சிய ரொம்ப பாதிக்கும். சோடியம் குளோரைட லைட்டா தான் பாதிக்கும். அப்ப Na2CO3 இஸ் மோஸ்ட் கார்பன். அப்ப அல்கைல் சால்ட் வந்து ஆர் இன்ஜூரியஸ் டூ பிளான்ட்ஸ் குரோத்னு குடுத்தாச்சு. அந்த அல்கைல் சால்ட்ஸ்ல இருக்கக்கூடியதுல சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைட்னா 1. அப்ப சோடியம் கார்பனேட் தான் இருந்துச்சுன்னா, அது மோஸ்ட் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் தாவர வளர்ச்சிக்கு. மோஸ்ட் கார்பனேட் டூ பிளான்ட் குரோத் அப்படின்னு குடுக்குறாங்க. பிளான்ட்ஸ் குரோத். அண்ட் sodium chloride is least carbon. ஓகே. இதே சாயில்ல வந்து சால்ட் இப்படி இப்ப எஃப்ளோரசன்ஸ் உருவாகுதுல்ல. இது மாதிரி சாயில்ல வந்து சால்ட் கலக்கிற தன்மை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அடிக்கடி வாட்டர் லாக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா, ஒரு கிளே சாயில் என்ன செய்யும்? தன்னுடைய உள்ளுக்குள்ள ஊடுருவி போகக்கூடிய திறனை வந்து கம்மிப்படுத்தி விட்டுரும். அப்ப தண்ணி என்ன செய்யும்? அதிகம் உள்ளுக்குள்ள ஊடுருவி போக முடியாது. அது மாரி ஒரு நல்ல சாயில் வளமான மண்ணு மொதற்கொண்டு ஒரு கிளே சாயில் மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுரும்னு சொல்றாங்க. அப்ப வாட்டர் லாக்கிங் இப்படி கன்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. கன்டினியூஸா அந்த சால்ட் வந்து சாயில் வந்து சால்ட் கலந்துகிட்டே இருக்கு. எஃப்ளோரசன்ஸ் வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த சாயில் கிட்டத்தட்ட கிளே சாயில் மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுதிக்கிடுங்க லாஸ்ட் பாயிண்ட். அதாவது இஃப் சால்ட் எஃப்ளோரசன்ஸ் continues for a longer period, if it is a clay soil, அதனால என்ன ஆகும்னா ரிசல்ட்டிங் இன் இம்பெர்மியபிலிட்டி அண்ட் ஹை ப்ரொடக்டிவிட்டி. அப்ப இம்பெர்மியபிளா ஆயிரும். சாயில் தண்ணியை அதிகம் ஊடுருவி போகாது. பெர்மியபிலிட்டி தன்மையை இழந்துடும். அப்புறம் தண்ணியே ஊடுருவி போராட்டி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியாயிரும். இப்ப அது வந்து ஒரு உப்பு மணலாவே மாறிடும். அது அல்கலைன் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப லாங்கர் பீரியட் அதான் சால்ட் எஃப்ளோரசன்ஸ் நடக்கிறது கன்டினியூஸா நடக்குது. தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது, வடிகிறது. தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது. அது மாரி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, கன்டினியூஸ் ஃபார் எ லாங்கர் பீரியட் இஃப் இட் இஸ் எ கிளே சாயில். அப்ப ரிசல்ட்டிங் இன் இம்பெர்மியபிலிட்டி
அண்ட் ஹை அன்ப்ரொடக்டிவ். அப்ப இதுதான் சொல்ல போறான். சச் சாயில் இஸ் கால்டு சச் சாயில் இஸ் கால்டு ஆல்கலைன். இப்ப என்னென்ன எஃபெக்ட்ஸ்னா 2 எஃபெக்ட்ஸ் குடுத்துருக்கேன். ஒண்ணு தாவரத்துக்கு அதாவது நம்மளுடைய சாயில்ல வந்து அதிகம் வாட்டர் லாக் ஆனுச்சுன்னா, ஆக்ஸிஜன் பற்றாக்குறையினால கரெக்ட்டான நியூட்ரிஷன் கிரியேட் ஆகாம, அந்த இடத்துல தாவரங்கள் உடைஞ்சு பாதிக்கப்படலாம். 2வது எஃபெக்ட்ஸ் என்ன அப்டின்னா, அந்த வாட்டர் லாக்கிங் நடக்கும்போது எஃப்ளோரசன்ஸ் ப்ராசஸ் நடத்தி, அந்த சாயில் சால்ட் சாயில், சாலின் சாயிலாவோ, அல்கலைன் சாயிலா உருமாறும். அப்டி உருமாறிடுச்சுன்னா, அந்த சாயில்ல வந்து இம்பெர்மியபிளா ஆயிரும். அன்ப்ரொடக்டிவிட்டி ஆயிரும். உற்பத்தி திறன் லோவாவும் ஆயிரும். பெர்மியபிள் திறன் லோவாவும் ஆயிரும். அப்ப அந்த சாயில்ல வளரக்கூடிய தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுரும். அப்ப மேஜரா 2 இது குடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் வாட்டர் லாக்கிங்? அதோட இது முடியுது. அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிற வேண்டியது தான். சார் புரியுதா இதுவரை? டெஃபனேஷன், காசஸ், அதுக்கடுத்து எஃபெக்ட்ஸ், இப்ப வந்து அதோட கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அப்ப இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க. கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ன்னு பாத்துக்குறோம். ஒரு சில டைம் கேட்பாங்க. மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. சிலபஸ்ல குடுத்துருக்கான். கேட்டுருவாங்க வாய்ப்பில்ல. ஓகே. கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். தண்ணி எதனால தேங்குது? மேல சொன்னோம்ல. தண்ணி சைடு வழியா ஊடுருவி போகும். சீப்பேஜ் நடக்கும். சீப்பேஜ் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஓப்பன் சைட்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். 2 சைடு என்ன செய்யணும்? லைனிங் அடிக்கணும். கான்கிரீட்னால லைனிங் கல்லு பதிக்கணும். தண்ணி ஊடுருவி போறத தடுத்துரலாம். அப்ப இன்டென்சிட்டி இரிகேஷன அதிகமா இருக்கிறதுனால, அதிகப்படியான நீர்ப்பாசனம் செய்யும்போது தேவைக்கு அதிகமா தண்ணி வந்து நீர்ப்பாசனம் செஞ்சா, அந்த இடத்துல வாட்டர் லாக் ஏற்படும் அங்க ஃபர்ஸ்ட் சொன்னேன். அந்த எங்க ப்ராசஸ்ல சொன்னேன். இப்ப என்ன செய்யணும்? அத ரிடக்ஷன் பண்ணணும். நீங்க என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் ரிடக்ஷன் பண்ணோம் அப்டின்னா, இந்த பிரச்சனை வராது. எழுதிக்கிட்டுங்க கண்ட்ரோல் மெத்தட்ஸ். நோட்ஸ்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல 1 லைனிங் ஆஃப் கேனல் அண்ட் வாட்டர் கோர்சஸ். ஓகேவா? அப்ப கேனாலுக்கு 2 சைடும் கான்கிரீட்னால லைனிங் அடிக்கிறது. லைனிங்னாவே என்ன? கல்லு ஸ்டோன் பதிக்கிறது. இல்ல கான்கிரீட்ல 2 பக்கம் சர்க்கிளா குடுத்துருப்பாங்க ஆத்துல. இது தண்ணி நடுவுல ஓடியாந்துட்டு இருக்கும். அப்ப இங்க கான்கிரீட்டோ, ஸ்டோனோ பதிச்சு வச்சுட்டோம்னா, தண்ணி உள்ளுக்குள்ள சீப்பேஜ் ஆயி ஊடுருவி போகாது. சீப்பேஜ்னாவே ஹாரிசான்டல் ஃப்ளோ தானே! தண்ணி ஊடுருவி போறத தடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல வாட்டர் லாக்கிங்கே நடக்காது. அது மாரி. அப்ப அதுக்கடுத்து ரெட்யூசிங் தி இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். அதிகப்படியான தேவையில்லாத நீர் பாசனத்த தவிர்க்கணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சுனா போதும். ஒரு சில இடத்துலலாம் அ பெரிய பெரிய தோட்டங்கள்ல தண்ணி பாய்ச்சுவாங்க. இங்க ஒரு மாமரம். மாமரத்துக்கு நான் குடுத்துருக்கேன். ஸ்ட்ரெய்ட்டா கொண்டு போய் அங்க குடுத்தோம்னா என்ன சொல்லுவோம்? பேசின் இரிகேஷன்னு சொல்லுவோமா? அத பண்ணா பிரச்சனை விட்டுருச்சு. இந்த ஒரு மாமரத்துக்காண்டி இங்கேருந்து தண்ணி பாஞ்சுக்கிட்டு இப்படியே வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு, எல்லாம் போய் சுத்தி போய் வரும். ஸ்ட்ரெய்ட்டா ஒரு இது மாரி வெட்டி அந்த இடத்துல குடுத்துரலாம். சொட்டு நீர் இல்லாட்டி சொட்டு நீர் பாசனம் போட்டுறலாம். அது மாரி. அப்ப தண்ணியோட செலவீனங்களோட அளவ கம்மி பண்ணோம்னா, கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு பண்றோம் அப்டின்னா, அதனால வாட்டர் லாக்கிங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப கண்ட்ரோல் மெத்தட்ல 2வது என்னன்னா, இன்டென்சிட்டி இரிகேஷன். நீர்ப்பாசனத்தோட அளவ வந்து இன்டென்சிட்டினா எவ்வளோ சென்டிமீட்டர் தண்ணி பாய்ச்சுறோம், அத ரிடக்ஷன் பண்ணணும். தேவைக்கு மேல கொஞ்சம் கூட பண்ணக்கூடாது. அப்ப ரெட்யூசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். 3வது. அதுக்கடுத்து இன்ட்ரோடியூசிங் கிராப் ரொட்டேஷன். இப்ப கிராப் ரொட்டேஷன் நல்லா ஒண்ணு கவனிக்கணும் நீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பயிர வந்து அதுக்குள்ள இது பண்ணியிருப்பாங்க. இப்ப நிலக்கடலையும் அதிலேயே இருக்கும். அதுல வந்து கொஞ்சோண்டு பார்த்தா உளுந்து பாதி காணப்படும். அப்படின்னு நெறைய மிக்ஸ்டா வந்து படும். மிக்ஸிங் கிராப் வேற, கிராப் ரொட்டேஷன் வேற. மிக்ஸிங் கிராப்னா ஒரே வயல்ல நெறைய இத ஒண்ணா வந்து இது பண்ணி விடுறது.
ஒரு கிராப் ரொட்டேஷனா, இப்போ வந்து ஒரு நெல்லு போட்டுட்டோம். அதுக்கடுத்து நிலக்கடலை போடுறோம். அதுக்கடுத்து எள்ளு போடுறோம். இல்ல உளுந்து போடுறோம். இப்படி ரொட்டேஷன் பண்றது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இன்ட்ரோடியூசிங் கிராப் ரொட்டேஷன். உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப ஒரு இடத்துல சாயில் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு. நமக்கு வந்து விளைச்சல் அதிகம் வர மாட்டேது அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல கரும்பு போடுற மாரியான ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மண்ணு ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ல. அப்ப அந்த இடத்துல என்னன்னா சுகர் கேன் போட்டு விட்டுருவாங்க. அப்ப 1 வருஷம் அது போட்டுட்டேன் அப்படி இருக்குன்னா, 3 பட்டம் இருக்கும். அடிக்கரும்பு விட்டு, விட்டு வச்சு வெட்டுவாங்க. 3 பட்டத்துக்கு போடுவாங்க. வருஷ பயிர்கள்னா. ஆ 1 வருஷத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும். அப்ப 3 கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம், 2 1/4 வருஷம் அதிலேயே ஓடிரும். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நல்ல விளைச்சல் டன் அதிகம் வரும். லாஸ்ட் வருஷம் கொஞ்சம் இதா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னா, ஒவ்வொரு டையும் நீங்க அந்த கரும்பு வெட்டும்பொழுது தோகையெல்லாம் அங்கனயே வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஆ வெட்டி அதிலேயே போட்டுட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. அப்ப அந்த சாம்பல் பட்டு, பட்டு, பட்டு அந்த 3 டைமும் சாம்பல் பட்டு, பட்டு அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போடக்கூடியது எல்லாமே விளைச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் அது மாரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்த மாரி மாறிட்டே இருக்கும். சில இடத்துல வந்து இந்த இந்த நைட்ரஜனோட அளவ அதிகப்படுத்துறதுக்காண்டி சில விதைகள் இருக்கும். சில செடிகள் வந்து அதிகப்படியான அந்த செடிகளோட வேர்கள், அந்த செடியோட இலதழைகள்லாம் எப்படி இருக்கும்னா, அதிகமா நியூட்ரிஷன் குடுக்கக்கூடிய அளவு இருக்கும் சாயிலுக்கு. நைட்ரஜன் தன்மை குடுக்குற அளவு இருக்கும். அதனால அத தூவி விட்டு ரொட்டேட்டர் வச்சு அடிச்சு விட்டுருவாங்க. அது கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம், அதெல்லாம் மடக்கி மறுபடியும் ரொட்டேட்டர் வந்து அடிச்சு, அந்த சாயிலுக்குள்ளயே புதைச்சு வச்சுருவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நெறைய இடத்துல நடக்கும் அதெல்லாம். ஓகேவா? பை இன்ட்ரோடியூசிங் கிராப் ரொட்டேஷன். இப்ப ரைஸ் போடுறது, அதுக்கடுத்து வீட்டு போடுறது, அதுக்கடுத்து காட்டன் போடுறது, இப்படி மாத்தி மாத்தி போடுறது. நான் சும்மா குடுத்துருக்கேன். பாத்துக்கிடு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம். ஏன் வாட்டர் லாக் ஏற்படுது? தண்ணீய முறையா பயன்படுத்தாம இருக்கிறதுனால தான். உங்களுக்கு ஒரு டம்ளர் குடுத்து கைய கழுவ சொன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய பக்கெட் அளவு கை கழுவுறதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அந்த அந்த பக்கெட் அளவு தண்ணீய கீழ ஊத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதே மாரி தான். உங்களுக்கு என்ன தேவையோ அத பயன்படுத்திக்கணும். பை ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர். அப்ப எழுதிக்கிடுங்க. பை ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க? கரெக்ட்டான ட்ரெயினேஜ் பாத் வந்து குடுத்துறது. இப்ப பூமிக்கு கீழயே தண்ணீ நல்லா வடியிற மாரி கரெக்ட்டா பாதை குடுத்துட்டோம் அப்படின்னா, சர்ஃபேஸ்ல தண்ணீ தேங்குறதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல. அதான் சொல்லுவாங்க. அது இன்டர்செப்டிங் ட்ரெயினேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அங்கனைக்கான பெரிய பெரிய கிடங்கு மாரி வெட்டி விட்டுறது. அங்கன வந்து ஒரு இடத்துல பைப் வச்சிருக்கோம் அப்படின்னா, அங்கன பெரிய ஒரு பள்ளம் மாரி போட்டு கீழ தண்ணீ போடுற மாரி வச்சுறது. தண்ணீ எல்லாம் என்ன செய்யும்னா, வேஸ்ட் ஆகுற தண்ணீனா கீழ ஓடி போயிரும். மேல தண்ணீ தேங்கி நின்னா தானே பிரச்சனை. அங்கன கரெக்ட்டான பள்ளம் வெட்டி உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள போற மாரி நம்ம கரெக்ட்டா டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணீ எல்லாம் கீழயே ஓடிக்கிட்டே இருக்கும். மேல வந்து கம்பி கம்பியா போட்டு வச்சுறது. அப்ப அந்த கம்பியில நம்ம இன்னும் தண்ணீய புடிச்சுக்கிரலாம். தேவையில்லாத தண்ணீ சிந்தும் பொழுது அது கீழ ஓடிரும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப முறைப்படி நம்ப இன்டர்செப்டிங் ட்ரெயினேஜ் குடுத்துட்டோம் அப்டின்னா, அதாவது சப்சர்விஸ் ட்ரெயினேஜ் குடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு தண்ணி மேல தேங்கவே தேங்காது. சர்ஃபேஸ்ல தண்ணி தேங்குனா தான பிரச்சனை. அத கரெக்ட்டா பூமிக்குள்ளயே கொண்டு போய் விட்டுட்டோம்னா, அப்ப தண்ணி தேங்காது மேல மேல. அதே மாரி தான். அப்ப 5வது என்னன்னா, பை புரொவைடிங் இன்டர்செப்டிங் ட்ரெயினேஜ். அதுக்கடுத்து சர்ஃபேஸ்லயுமே அப்ப தண்ணி தேங்காம எல்லாத்துலயும் பூமிக்கு கீழ தான் தண்ணிய வடிய வைக்கணுமா? சர்ஃபேஸ்ல தான் நம்ம வெட்டி விட்டுருக்கோமே அப்டின்னா, இப்ப நீங்க உங்க சர்ஃபேஸ்ல எங்கயாச்சும் தண்ணி வந்து இப்ப நீங்க பைப் வந்து வீட்டுக்குள்ளேயே வாஷ் பேசனு, பாத்ரூம் அது இதுன்னு தனித்தனியா வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க என்னதான் வச்சிருந்தாலும், கிராமப்புறத்துல இருக்கும்போது வெளியிலேயே வந்து நம்ம பைப் இடத்துல அடிச்சிருப்பாங்க நேக்கான. மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தொட்டி மாரி கட்டி விட்டுருப்போம், வரிசையா. இல்லாட்டி வெளியில வந்து தோட்டங்களுக்கு ஒரு பைப் அங்கன வச்சிருப்போம். அங்கனைக்கான வந்து பைப் வச்சிருப்போம்.
அப்ப அந்த மாரி இடத்துல வந்து தேவைப்படும் போது தண்ணி தொறந்துட்டு, தேவையில்லாத நேரம் அங்க தண்ணி புழங்குறோம் அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு வெளியிலேயே வந்து ஒரு டேப்பர் பைப் மாரி வச்சிருக்கோம். வீட்டு உள்ளுக்குள்ள வரும்போது அதுல கால கழுவிட்டு உள்ளுக்குள்ள வரணும்ன்றதுக்காண்டி. அப்ப அந்த மாரி இடத்துல என்ன செஞ்சிருப்போம், தண்ணி கரெக்ட்டா பைப் மாரி கீழ குடுத்துருப்பாங்க. அந்த பைப் எதுல போய் கனெக்ட் ஆகும்னா, ஏதாச்சும் ஒரு தோட்டத்துக்கிட்ட போய் கனெக்ட் ஆகும். அப்ப அந்த தண்ணீல என்ன செய்யும், சர்ஃபேஸ்லயே முறைப்படி வடிகால் அமைப்பு குடுத்துட்டோம், ட்ரைனேஜ் பாத் குடுத்துட்டோம் அப்படின்னா, தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிக்காதுன்னு சொல்றான். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன 5வது பாயிண்ட் எது சொன்னா, சப்சர்ஃபேஸ்ல சொன்னேன். இன்டர்செப்டிங் ட்ரைனேஜ் பத்தி பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்னா, பை புரோவைடிங் எஃபிஷியன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்க எது குடுக்குறேன்னா, சர்ஃபேஸ்ல குடுக்குறேன். அப்ப பை புரோவைடிங் எஃபிஷியன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் புரியுதா? ஓகே. அப்ப வாட்டர் லாக்கிங் பார்த்தோம். அதுக்கடுத்து அது எதனால உருவாகுது? அதுக்கடுத்து அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது? அதுக்கடுத்து அந்த விளைவுகள்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்ப கண்ட்ரோல் பண்றதுலயே 2 விஷயம். ஒண்ணு பூமிக்கு கீழ கரெக்ட்டான ட்ரைனேஜ் குடுக்குறது. இல்ல சப்சர்ஃபேஸ்ல கரெக்ட்டான எஃபிஷியன்ட்டா ட்ரைனேஜ் பண்றது. இப்ப இதுல 2 விஷயம் சொன்னேனே. பூமிக்கு கீழ இல்ல பூமிக்கு மேலன்னு. சர்ஃபேஸ் இன்னொன்னு சப்சர்ஃபேஸ்ன்னு சொன்னேன். இத எப்படி பிரிப்பாங்கன்னா, சாரி சர்ஃபேஸ்ல பண்றத லேண்ட்ல தண்ணி வந்து கொண்டு போய் விட்டுருது. நிலத்துல. அத எப்படி சொல்லுவோம்னா, நான் சொல்றேன். அதாவது இது எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, இந்த லீச்சிங் எப்படி இப்ப உப்பு படியுதுன்னு சொன்னோம்ல முன்னாடி. இந்த உப்பு வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணலாங்கிறத பத்தி ஒரு ரோட் டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்காண்டி இவ்வளவு நடத்தணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ம். சரி ஓகே. கொஞ்சம் தான் வரும் எழுதிக்கிறேன். இவ்வளவு தூரம் நடத்தியாச்சு. ஒரு சில விஷயங்கள் எழுதாம விட்டோம்னா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாட்டர் லாக்கி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோமா ஒரு கொஸ்டின் விட்டோமே. எல்லாமே கவர் பண்ற மாதிரி கொடுத்துரும். ஓகே. ரொம்ப வேணா அதுல யோசிச்சு வச்சு தான் குடுக்க போறேன். கொஞ்சம் அப்படியே பொறுமையா தான் குடுக்க போறேன். எது இம்பார்ட்டன்ட் தான் பாத்துக்கலாம் அப்படியே. ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, சாரி லேண்ட் ரீகிளாமினேஷன். அதாவது ட்ரைனேஜ் எப்படி எஃபெக்டிவா குடுக்குறோம். ஓகே அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். ப்ரொவைடிங் எஃபெக்டிவ் ட்ரைனேஜ் அண்ட் லோவரிங் த வாட்டர் டெப்த். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, சப்சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். பூமி கீழ சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இந்த லீச்சிங் படியிறது எப்படி ரிமூவ் பண்றது சொல்றேன். நான் நெறைய குடுக்கலன்னு சொல்லிட்டேன். நான் குடுக்குறதே அதுல ஏதாச்சும் ஒண்ணு தான் கேட்க போறான். இதுவரையும் கேட்டதுல லீச்சிங் எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம், சிப்ஸம் சேர்த்து ரிமூவ் பண்ணலாம். சாயில்ல உப்பு படிஞ்சிருச்சுன்னா. அது ஒரு வார்த்தை தான் குடுத்துருக்கான் எக்ஸாம்ல. கேட்டிருக்கான். இருந்தாலும் நான் இப்ப குடுக்குறத யோசிச்சு தான் குடுக்குறேன். நெறைய குடுக்கல. புக்ல நெறைய இருக்கும். திரும்ப சொல்லிட்டு தான் நான் நடத்துறேன். அந்த அளவுக்கு தேவையில்ல. சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டா எந்த அளவுக்கு குடுப்பானோ அதுதான் குடுக்குறேன். இப்ப ஹெட்டிங் போட்டுக்கிறேங்க. இதுக்குள்ள 1 போட்டுக்கிறேங்க. அதாவது சப்சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் ஆர் டைல் ட்ரைனேஜ். ஒண்ணு டெயில் ட்ரைனேஜ்ன்னு குடுப்பாங்க. இல்ல சப்சர்ஃபேஸ். பூமி கீழ. அதான் சொல்றேன். சப்சர்ஃபேஸ்
எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இது எப்ப குடுப்பாங்க? இந்த சப்சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் அல்ல டெயில் ட்ரைனேஜ் எப்ப குடுப்பாங்க அப்டின்னா, உங்க சாயில் ரொம்ப புவரா இருக்கு. ட்ரைனேஜ் இன்டர்னல் ட்ரைனேஜ் பண்றது ரொம்ப புவரா இருக்கு. வாட்டர் டேபிள் ரொம்ப உயரத்துல இருக்கு. ஹை வாட்டர் இதா இருக்கு அப்டின்னா, இப்ப அந்த மாரி இடத்துல குடுப்பாங்க. கீழ வந்து ஒரு எர்த்தன் வேர் கட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. 10 டூ 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல. தண்ணி வந்து உரியிற மாரி. அது வந்து என்ன செய்யும்? தண்ணிய ட்ரெயின் பண்ணிரும். இப்ப என்ன சொல்லலாம்னா, இப்ப பார்த்திருப்பீங்க சில இடத்துலலாம் பார்த்திருப்பீங்களே. அதாவது மேல வந்து ஒரு 10 டூ 30 சென்டிமீட்டர் டயாமீட்டருக்கு ஒரு பெரிய ட்ரெயினேஜ் பைப் மாரி குடுத்திருப்பாங்க. இது என்ன செய்யும்னா, கீழ வந்து தண்ணிய தான் உறிஞ்சு கொண்டு போயிரும். மேல தண்ணி தேங்க விடாம, வேற பெரிய மழை பெய்யுது. எல்லா தண்ணியும் இதுக்குள்ள வந்து பூமிக்குள்ள ஓடிருது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. நான் சொன்னேன் ஸ்ட்ரீட் இன்லெட்ன்னு நான் சொன்னேனா, அது வேற. அது வந்து எதோட ஓடும்? மழை பெய்யும்போது தண்ணீன்னா எதுக்குள்ள ஓடும்? நம்மளோட சீவேஜ் லைனோட போய் கலந்துரும். இந்த ஸ்டோம் வாட்டர் லைனோட போய் கலந்துரும். அது வேற, இது வேற. இது பூமிக்கு கீழ ஓடுற மாரி செட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. குறிப்பிட்ட தூரம் வந்து சாயில்குள்ளயே போயிரும். அது மாரி வடியிற மாரி. அப்ப இட் இஸ் ரிக்வயர்ட். ஃபர்ஸ்ட் இது எங்கேன்னா, வாட்டர் டேபிள் எங்க ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு? இல்ல வந்து வேற என்ன கூப்பிடலாம் அப்டின்னா, எங்க வந்து ரொம்ப புவரா இருக்கு. தண்ணி வடியக்கூடிய பகுதி. சப்சர்ஃபேஸ்ல அந்த மாரி இடத்துல சப்சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் குடுத்திருப்பாங்க. அப்ப இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் சாயில் வித் புவர் இன்டர்னல் ட்ரைனேஜ் இல்ல அண்ட் ஹை வாட்டர் டேபிள். அது எப்படி குடுக்கலாம்னா, இல்லாட்டி இது வேற மாரி கூட சொல்லலாம். கூட எழுதிக்கிறேங்க. இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் எப்ப தேவைப்படும் டெயில் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்டின்னா, சாயில் வித் புவர் இன்டர்னல் ட்ரைனேஜ். ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சாயில் வந்து அந்த சியர் ஸ்ட்ரென்த், கன்சால்டேஷன், காம்பாக்ஷன் அ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். இது சொல்லாம இருந்தேன் மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு தெரியல. சரி ஓகே. வெல் ட்ரைனேஜ் அண்ட் ஹை வாட்டர் டேபிள். இதோட பைப் எதுனா கேட்கறானான்னு தெரியல. ம். சரி ஓகே எழுதிக்கிறேன். டெயில் ட்ரெயின் இது எப்படி குடுத்துருப்பான்னா, அது ஒரு பைப் தான் குடுத்துருப்பான். டெயில் ட்ரெயின் ஆர் பைப் ட்ரெயின். பைப் மூலமா வடிக்கிறது தண்ணிய. பைப் ட்ரெயின் மேட் மேட் அப் டூ போரஸ் எர்த்தன் வேர் குடுத்துருப்பான். வித் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். பத்து டூ 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இப்ப இது மூலமா என்ன செய்யும்னா, தண்ணி இந்த ஃப்ரீ கிராவிட்டி வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து இப்போ சட்டையில தண்ணி சொட்டு சொட்டா கீழ வடியுதுல்ல, நம்ம புளியாமயே. அது மாரி தண்ணி மேலாப்புல ஓடக்கூடிய எல்லா கிராவிட்டி வாட்டரையும் ஈஸியா வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிரும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். அப்ப தண்ணி வந்து வடிச்சிடுச்சு அப்படின்னா, போரஸ் இல்லன்னா கேப் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தண்ணி வரும்போது ஏர் வந்து விலகி போயிரும். தண்ணி வடிஞ்ச உடனே டப்புன்னு ஏர் அதுல வந்து உட்காந்துக்கிடும். இப்ப ஏர் சர்க்குலேஷன் கன்டினியூஸா நடந்துட்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இட் ரிமூவ்ஸ் ஃப்ரீ கிராவிட்டி வாட்டர் இன்கிரீசஸ் ஏர் சர்க்குலேஷன்.
இப்ப இட் ரிமூவ்ஸ் ஃப்ரீ கிராவிட்டி வாட்டர், இன்கிரீசஸ் ஏர் சர்க்குலேஷன் எழுதிக்கிறேங்க. ஓகே. அப்ப கிராவிட்டி வாட்டர் ரிமூவ் பண்ணிருச்சுனாவே, சாயிலுக்குள்ள புடிச்சு வச்சிருக்கும்ல சார் தண்ணி, அது எப்படி இருக்குது? ஆட்டோமேட்டிக்கா கீழ ஓடிறது. அப்ப அந்த இடத்துல கேப் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கன்டினியூஸா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்? ஏர் வந்து மாறி, மாறி போய் உட்கார்ந்துட்டே இருக்கும். ஏர் மாறி, மாறி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சாயில்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அத உணவா எடுத்துக்கிறோம். சாயில்ல உள்ள பாக்டீரியா அத உணவா எடுத்துக்கிருச்சு அப்படின்னா, நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா, ஆ சாயிலுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு நைட்ரேட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சுரும். அந்த நைட்ரேட் சாயில்ல இப்ப கலக்கும். அந்த சாயில்ல வந்து வேர்கள் படிஞ்சிருக்கும் பொழுது, வேர்கள் தனக்கு தேவையான அந்த நைட்ரேட்ஸ நியூட்ரிஃபிகேஷனா உறிஞ்சிக்கிரும். அப்ப நியூட்ரியன்ட்டா உறிஞ்சிருச்சு அப்படின்னா, அது மேல வந்து தனக்கு உணவா வந்து கொண்டு போய்க்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. சார் புரியுது என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப ஃப்ரீ கிராவிட்டி வாட்டர். அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய இந்த வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதுல யார் வந்து டிசைன் ஃபார்முலா குடுத்திருப்பாங்கன்னா, மேனிங்ஸ் குடுத்திருப்பாரு. அதுல என்னன்னு ஒரு ஸ்லோப் வந்திருக்கும். மேனிங்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பான்? 1/n m/1/6 அப்படின்னு குடுத்திருப்பான். இல்ல 1/n r/2/3 SR I/1/2 குடுத்திருப்பான். ஞாபகம் இருக்காதுண்ணா? கொப்பர் சேனல்ல. அதுல என்னன்னு சொல்லியிருப்போம்ல மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட்ன்னு. அது ஸ்லோப் எப்படி இருக்கும்னா 0.00 சாரி 0.05 டூ 3% அளவு குடுத்திருப்பாங்க. அப்ப சாயில்ல கீழ தண்ணி போறதுக்கு இந்த ட்ரெயின் பைப் அமைச்சிருக்கோம்ல, அது வந்து டிசைன் பண்றது எப்படின்னா, மேனிங்ஸ் ஃபார்முலா மூலம் டிசைன் பண்றாங்க. அது எப்படி ஸ்லோப் குடுத்திருப்பாங்க, சர்க்கிள் அமைச்சிருப்பான்னா, 0.05 டூ 3% வரை ஸ்லோப் வந்து குடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. எழுதிக்கிறேங்க. ஏர் சர்க்குலேஷன். அதுக்கடுத்து 3 குடுத்திருக்கோமா? ஓகே. டெயில் ட்ரெயின் எப்படி டிசைன் பண்றோம் அப்படின்னா, ஆர் டிசைன்டு ஸ்டார்ட்டிங் டூ மேனிங்ஸ் ஃபார்முலா. லாங்கிடியூடினல் ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0.05 டூ 3% அளவுக்கு இருக்கும். இப்ப ட்ரைனேஜ் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு வாட்டர் வந்து நம்மளால ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுதோ, அதான் ட்ரைனேஜ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இத எப்படி குடுக்கலாம்னா, ம் சும்மா எழுதிக்கிறேங்க. ட்ரைனேஜ் கோஎஃபிஷியன்ட். The rate at which the water is removed by train. இந்த அளவுக்கு போதும். அப்ப டெயில் ட்ரைனேஜ்ல இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலலாம் நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம். அந்த டெயில் ட்ரைனேஜ் குடுக்கும்போது வேணா டிசைன் சொல்லியிருப்பாங்க. மேலேருந்து எவ்வளவு வந்து கீழ இறக்கி குடுப்போம்னு. 0.3 மீட்டர் இறக்கி குடுப்போம். அது டோட்டலா இப்ப வாட்டர் டேபிள் எவ்வளவு இருக்கும்? ஃப்ளோன் சர்ஃபேஸ் இங்க இருக்கு. ஒரு 1.5 மீட்டர் ரைஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ட்ரெயின் குடுக்கும் பொழுது, இதுக்கு கீழ ஒரு 0.3 மீட்டர் இறக்கி குடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இப்படி எடுத்துக்கட்டுமா? இப்ப இங்கேருந்து
இப்ப இதான் கிரவுண்ட் லெவல். வாட்டர் டேபிள் இங்க வந்திருக்கு. மேல இருந்து எவ்வளவு இருக்கு? 1.5 மீட்டர் தூரத்துக்கு வந்துருச்சு வாட்டர் டேபிள். அப்ப இதுலேருந்து கொஞ்சம் 0.3 மீட்டர் இறக்க சொல்லுவாங்க. அப்ப எங்க ட்ரெயின் பைப் குடுக்க போறோம்? எங்க சார் குடுக்க போறோம்? ஓகேயா? இவ்வளவு குடுக்க போறோம். சர்ஃபேஸ் லெவல் வரை. அப்ப டோட்டலா எவ்வளவு வரும்? 1.5 பிளஸ் 0.3ன்னா எவ்வளவு வரும்? 1.8 மீட்டர் வந்து குடுத்திருப்போம். டெயில் ட்ரெயின். சார் புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. வாட்டர் டேப்ல இருந்து எவ்வளவு இறக்குறேன்னு கேட்டதுன்னா 0.3 மீட்டர். கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளவு இறக்குறேன்னு கேட்டானா 1.8 மீட்டர். ஓகேவா? இதுல ஒரு என்ன விஷயம்னா மேக்ஸிமம் கொஸ்டின் அப்படிதான் இருக்கும் அப்ஜெக்டிவ் புக்ல. ஆனா ஒரு சில நேரம் வாட்டர் டேபிள் 1.5 இருக்கு. 1.5 தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே. அப்ப டெயில் ட்ரெயின் எவ்வளவு குடுப்பான்? இத வந்து பாயிண்ட் குடுக்க முடியாது. சும்மா எழுதி வச்சுக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. டெயில் ட்ரெயின் எவ்வளவு புரொவைட் பண்ணியிருப்பான்? டெப்த் 1.8 மீட்டர் அளவு குடுத்திருப்போம். ஓகேவா? ஓகே. வாட்டர் லெவல்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து வாட்டர் டேபிள் லெவலுக்கு கீழ எவ்வளவு இறக்கியிருப்போம்? 0.3 மீட்டர் இறக்கியிருப்போம். சார் ஓகேவா? ஓகே. இத எப்படியாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இங்க எழுதல. ஓகே. கிளாஸ் வராட்டியும் கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. ஓகே. அப்ப 0.3 மீட்டர் சார் கொஸ்டின் ஏரியாவான்னு கரெக்ட்டா தெரியுதா? நான் அப்ஜெக்டிவ் புக்ல பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறேங்க அத. வேற என்ன குடுக்கலாம் அப்டின்னா, லீச்சிங். இது எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்கான். அதாவது நம்ப மேல உப்பு படியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படியக்கூடிய அந்த உப்ப வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்டின்னா, சிப்சம் சேர்த்து ரிமூவ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தைனா இதுல இல்லவே எது இம்பார்ட்டன்ட்டோ அது வார்த்தையே இல்ல. புக்லயும் தான் எடுத்திருக்கோம். ஓகே. எழுதிக்கிறேங்க. லீச்சிங். லீச்சிங்னா என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைக்கு நான் அர்த்தத்த புரிஞ்சுக்கிறோம் நீங்க. இதுக்கு முன்னாடி இரிகேஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல லீச்சிங்க பத்தி பேசியிருக்கேன்னு நெனைக்கிறேன். லீச்சிங்ன்னு எழுதியிருக்கேன். லீச்சிங்ன்னா என்னன்னா, இப்ப ஒரு சாயில உப்பு படியுதுன்னா, அது படிஞ்சிருக்க உப்ப வந்து ரிமூவ் பண்றோம்ல, அதான் லீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேவா? ஓகே. எழுதிக்கிறேங்க. இன் திஸ் ப்ராசஸ் த லேண்ட் இஸ் ஃப்ளட்டட் வித் எல்லாரும் ரிவிஷன் பண்றதா ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டீங்களா இன்னைக்கு? முடிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுமே? பாத்துக்கிடுங்க. ஃபுல் டெஸ்ட் தான் ஆரம்பிச்சுச்சுன்னா, நீங்க 2க்கும் ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். ஜேடிஓக்கும் ஃபுல் டெஸ்ட், ஏஐக்கும் ஃபுல் டெஸ்ட். அதுக்குன்னா உங்களுக்கு டைம் இருக்கான்னு பாத்துக்கிடுங்க ரிவிஷன் பண்ண அப்பனா. இப்ப இவ்ளோ டைம் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. சரி, டைம்னா ரொம்ப படிக்கிறது நெறையா தானே இருக்கு. வேற எதுவும் உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்துருக்கமா என்ன? படிக்க டைம் நெறையா தானே இருக்கு உங்களுக்கு இப்பைக்கு. அதனால பாத்துக்கிடுங்க. ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிச்சுருச்சுன்னா 200 கொஸ்டின் இருக்கும். 10 சப்ஜெக்டும் இருக்கும். 200 கொஸ்டின்ல. 10 யூனிட்டும் இருக்கும். 10 சப்ஜெக்ட் நெறைய சப்ஜெக்ட் வரும். 10 யூனிட்டும் இருக்கும். அப்ப வந்து உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? 200 டெக்னிக்கல், 200 ஜெனரல் ஸ்டடீஸ். ஏன்னா டெஸ்ட் போட்டா தான் நீங்க கிளியர் பண்ண முடியும் போஸ்டிங். அதுதான் விதி. டெஸ்ட் போடாம போஸ்டிங் கிளியர் பண்ணா தான் விதிவிலக்கு இதுவரை இல்ல. கண்டுபிடிக்கல. டெஸ்ட் போட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபுல் டெஸ்ட் போட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம குடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து குடுக்கக்கூடிய கொஸ்டின்ல ஒரு 150 டூ 150 கொஸ்டின் போட்டாவே போதும். ஒரு ஜேடியூனா. ஏஐனா ஒரு 135, 140 கொஸ்டின் போட்டா போதும். அங்க எப்படியும் ஒரு 10 டூ பிளஸ் 15 வந்து பிளஸ்ஸா தான் வரும் உங்களுக்கு. அங்க கொஞ்சம் ஈஸியா தான் வரும். அதனால நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். In this process, the land is flooded with adequate depth of water. Upon the salt is present in the soil. The salt, உப்பு தான் சொல்றேன். Salts present in soil heads dissolved in this water which percolates down to join the water table.
ஓகே. அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் ஆஃப் இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, சால்ட் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் டாப் லேயர்ல. அப்ப திஸ் ப்ராசஸ் ரீச்சிங் தான் எழுதிட்டு இருக்கேன். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் till the salts in top layer of land are reduced to some extent the salt resisting crop. அதை என்ன கொடுக்குறாங்கன்னா, மேலே மேலே தண்ணி கன்டினியூஸா தேங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணி கீழே ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் சால்ட் வந்து படிஞ்சு காணப்படும். அப்படி படிஞ்சிருக்கக்கூடிய சால்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு சில கிராப் வந்து நீங்க அதுல பயிரிட்டீங்க அப்படின்னா, அந்த சால்ட்டெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு அந்த சாயில் நல்லபடியா ஆகிடும்னு சொல்றான். எக்ஸாம்பிளுக்கு ஃபோடரு, பஜ்ரா, ஃபார்சிம் இந்த மாதிரியான அ பயிர்கள்லாம் பயிரிட்டோம்னா, மண்ணுல இருக்கக்கூடிய உப்புத்தன்மைய நீக்கிடும்னு சொல்லுவாங்க. இப்ப சால்டின் டாப் லேயர் இது என்ன குடுத்துருக்குனே டாப் லேயர் ஆஃபா ஓகே ஆஃப் ஓகேவா? ஆஃப் லேண்டா ஏன் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன்? ஒரு நிமிஷம். அடுத்து என்னலாமா? அந்த சால்டின் டாப் லேயர் ம் of the land are reduced to some extent that some salt resisting crop can be grown. அப்ப சால்ட ரெஜிஸ்டிங் பண்ணக்கூடிய சில பயிர்கள் இருக்கும். அத வளங்க க்ரோன்னா வளங்க அப்படின்னு சொல்றான். கேன் பி க்ரோன். எக்ஸாம்பிளுக்கு ஃபூட்டர், பஜ்ரா, ஃபார்சிங் எக்ஸெட்ரா. அவ்வளோதான். ஓகே. இதுல இல்ல. நான் குடுக்குறேன் எழுதிக்கிறேங்க. அதாவது எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தான்னா, இப்ப வந்து சால்ட் படியுது. எக்ஸாம்பிள் இப்ப சோடியம் கார்பனேட்னா ஹைலி ஹார்ம்ஃபுல் சால்ட்ன்னு சொன்னேன். NaOH இப்ப அதெல்லாம் படியுதுன்னா, அத எப்படி ரிமூவ் பண்ணா சிப்சம் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் லீச்சிங். அது எப்படின்னா சிப்சம், சாயில் பிஃபோர் லீச்சிங். அத சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி சிப்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா, அது வந்து ரிமூவ் ஆயிரும் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி குடுக்குறேன்னா எழுதிக்கிறேங்க. இம்பார்ட்டன்ட் இது. இஃப் சோடியம் கார்பனேட் ஒரு சால்ட் தானே இது. ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் குடுக்குறேன் எப்படி நடக்கும். சால்ட் இஸ் பிரசன்ட் அப்ப என்ன செய்யணும்? சிப்சம் வந்து ஆட் பண்ணி அத ரிமூவ் பண்ணணும். அப்ப சிப்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது இஸ் ஆடட் சிப்சம் இஸ் added to எப்படி குடுக்கலாம்? சிப்சம் இஸ் added to soil before leaching. Added to soil before leaching. அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, இதெல்லாம் கேட்க மாட்டா லைட்டா பார்த்துக்கிறேன். Na2CO3 பிளஸ் CaSO4 ஆட் பண்ணோம்னா, இது வந்து வெளியில போயிரும். அது Na2SO4ன்னு உப்புத்தன்மை வந்து வெளியாயிரும். அது which can be leached out easily. இது வந்து ஈஸியா வந்து லீச்ட் ஆக்கிக்கலாம். ஐ மீன் ரிமூவ் பண்ணிறலாம். which can be
லீச்ட் அவுட். அதுக்கடுத்து லீச்சிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சாயில்னு போட்டு ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. இதோட முடிச்சிடும் வாட்டர் லாகிங். இதோட வாட்டர் லாகிங் முடியுது. லைட்டாக எழுதிக்கிறேங்க. அதாவது லீச்சிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சாயில். equal to depth of water drained out per unit area. Depth of water drained out per depth of irrigation water applied per unit area. Depth of water drained out per unit area. அதே depth of irrigation water applied per unit area. unit area. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ போட்டோம்னா அதுதான் லீச்சிங் ரெக்யர்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சாயில் எந்த அளவுக்கு லீச்சிங் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். அப்போ இதோட உங்களுக்கு டோட்டல் இரிகேஷன் இன்ஜினியரிங் முடியுது. தமிழ்நாட்டில் என்னென்னா இரிகேஷன் சம்மந்தமாக பட்ஜெட் உருவாக்கியிருக்காங்கிறது நமக்கு எக்ஸாமில் அவ்வளோ இது இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு அதுவும் இல்லை சார், எங்களுக்கு சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்யறது, சிலபஸில் இருக்குல்ல, கேட்க மாட்டாங்க. 4 கொஸ்டின் கேட்கணும். அதுக்கு நான் இவ்வளோ இது நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. அவங்க அதையும் கேட்கறது. ஒருவேளை கேட்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா, நான் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு செஷன் போட்டு, ரீசென்ட்டா என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் லைட்டா சொல்றேன். லைட்டா இல்ல, நல்லாவே சொல்லிர்றேன். வேற என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதனால் வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு சில பேர் மனசுல இருக்கும்ல, சார் அதே எங்களுக்கு ஒரு ஒரு செஷன் 2 மணி நேரம் போட்டு நடத்தி விட்டுருக்கீங்களா, 1 1/2 ஹவர் போட்டு நடத்திட்டு இருக்கேன்னு. அது வந்து ஆப்ஷனல்ல வச்சுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். வாய்ப்பே இல்ல கேட்கறதுக்கு. ஒருவேளை கேட்கறாங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இரிகேஷன் ஓரியன்ட்டா குடுத்துருக்காங்கங்கிறத நான் குடுக்குறேன், நடத்துறேன். சிலபஸ் அந்த மாரி நடத்துறேன். சார் புரியுதா? ஓகே. அத விட்டுருங்க. இப்ப ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் என்ன விஷயம்னா, இது நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சாயிலோட பேசிக் ப்ராப்பர்ட்டி ஒரு டைம் பார்க்கணும். அத பார்க்காட்டியோட பிரச்சனை இல்ல. சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சாயில பார்த்துட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் நடத்தியாச்சு உங்களுக்கு. சாயில்னா அவ்ளோ இன் டெப்த்தா நடத்தி குடுத்துருப்பேன். நீங்க எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 60 கிளாஸ்ல 60ஆ 45 கிளாஸோ 50 கிளாஸோ போயிருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல எனக்கு. சாயில் ஒத்தேன். கம்மியா தான் போயிருக்கேன். ஏன்னா 2 சேர்த்து தானே உங்களுக்கு 50 கிளாஸ்ட்ட வரணும். ஜியோ டெக்னிக்கல்னா. ஃபவுண்டேஷன் இப்ப தான் நடத்த போறோம். ஓகே. அப்ப இந்த ஃபவுண்டேஷன் தான் இப்போதைக்கு நடத்துறதுல ஏஐல வந்து, சார் நாங்க இதுவரையும் நடத்துனத வச்சு ஏஐ கிளியர் பண்ணிறலாம்னா, இந்த ஃபவுண்டேஷனே நான் முடிச்சு குடுத்துட்டேன் அப்டின்னா, இத வச்சு நீங்க ஏஐ வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க் அளவுக்கு கிரியேட் பண்ணிறலாம். இருந்தாலும் அங்கேயும் ஒவ்வொரு டாபிக் விட்டுருப்போம்ல. டோட்டலைசேஷன் விட்டுருக்கேன். ஓகே. ரயில்வேல 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் தான் கேட்கறான் ரயில்வேல. இதுவரையும் பார்த்ததுல. இருந்தாலும் நான் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் இதுனா நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும்ல. ஏர்போர்ட் இன்ஜினியரிங்ல எது கவர் பண்ணணும்னா, அதுக்கடுத்து ரயில்வேல எது எது கவர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பேமெண்ட் டிசைன்லாம். அதான் வச்சுக்கிறேன். அத அங்கிட்டு ஒதுக்கிடுங்க. இப்ப நான் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டேன்னா, இங்க கிட்டத்தட்ட ஆ 200க்கு 192 கொஸ்டின் பார்த்திருக்கேன்னு அர்த்தம். ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டா. நான் என்ன சொல்றேன் புரிதலா இருக்கா? 200க்கு 192 கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு ஏஇ வந்து தமிழ்நாட்டிலேயே லாஸ்ட் இப்ப செலக்ட் ஆனவங்களே நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகமா போஸ்டிங் கிளியர் பண்ணவங்க எல்லாரும் 135 கொஸ்டின், 140 கொஸ்டின், 142 கொஸ்டின் தான். 150க்கு மேலனா மெரிட் லிஸ்ட் ரொம்ப ரேர் தான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன் 200க்கு டெக்னிக்கல்ல. அப்ப ஜேடியூல 175 போய் தொடுவாய்ங்க. ஆனா ஏஇல 140 எடுத்தாவே போஸ்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு உறுதி. 135 போட்டுருங்க சார்னாவே கிட்டத்தட்ட உறுதி. கம்யூனிட்டி வைஸ் எம்பிசி இதுலலாம் இருக்கீங்கன்னா. அது 140 இப்ப நீங்க 140 போட்டீங்கன்னா எந்த கேஸ்ட் வந்தாலும் பிரச்சனை இல்ல. அதுவும் உமன்ஸா இருந்தா 130, 35. ஓகே. பர்சனல் ரிசர்வேஷன் தானே. 135 போட்டாவே நீங்க சேஃப்டின்னு அர்த்தம். ஏன் பிரச்சனை இல்ல.
140 போட்டா சேஃப்டி அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறணும். நீங்க வந்து டிப்ரஷன் ஆகுறதுக்குலாம் எந்த ஒரு விஷயமே இல்ல. நீங்க எல்லா சப்ஜெக்டும் ஈஸி. உங்களுக்குன்னு நீங்க இவ்வளவு நாள் படிச்சு ரிவிஷன் பண்ணதுல உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் நான் கரெக்ட்டா 20 கொஸ்டின் போட்டுருவேன் சார். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியும்ல. அப்ப நீங்க வந்து எதுல எவ்வளவு கொஸ்டின் போடுறீங்கறத பார்த்துக்கணும். 140க்கு தான் நீங்க கொஸ்டின் போடணும். அதுக்கு நீங்க 140 படிக்கக் கூடாது. 180, 190 கொஸ்டின் போடுறதுக்கு படிச்சா தான் 140ங்கிறது அங்க அசால்ட்டா வரும். என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப கண்டிப்பா போஸ்டிங் உறுதி. அதாவது ஓரளவுக்கு படிக்கிறவங்கள இப்ப இன்ஸ்டிடியூட்ல வைக்கக்கூடிய டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் ஏஐ டெஸ்ட்ல 150 கொஸ்டின் மேல 150 கன்சிஸ்டன்ஸா போட்டுட்டு இருக்கீங்களோ 200க்கு அவங்க எல்லாருமே போஸ்டிங் கிளியர். உமன்னா 100% கிளியர்ன்னு நான் சொல்லிருவேன். ஜென்ஸ்னா கொஞ்சம் 150 டூ 160க்குள்ள 165 டூ போட ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன மாறும். ஓகேவா? சில நேரம் கட் ஆஃப் கூடும். இப்படிதான் போன ஏஐ விட இந்த ஏஐ இப்ப போட்டாங்கன்னா, போஸ்டிங் போட்டாங்கன்னா, அதுல கட் ஆஃப் வந்து ரொம்ப இதாயிருச்சு. போஸ்டிங் தகுந்த மாரி. கம்மியான போஸ்டிங் குடுத்திருக்கான்னா, கட் ஆஃப் கூட போயிரும். 160, 170 கொஸ்டின் போடுற மாரி ஆயிரும். அதே வந்து அதிக 800 போஸ்டிங், 900 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, கட் ஆஃப் கொஞ்சம் கீழ இறங்கும். லாஸ்ட் போஸ்டிங் எடுத்தவங்கள பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப லோ மார்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நார்மலாவே சொல்றேன். நான் சொல்றது இன்ஸ்டிடியூட் டெஸ்ட்ல நான் 140 150 கொஸ்டின் போடணும்னு சொல்றேன். யாருக்கு? உங்களுக்கு. ஆ நம்மளுடைய வுமன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ட்ஸ்க்கு வந்து 165 கொஸ்டின் வரை நீங்க 160, 165 கொஸ்டின்குள்ள நீங்க சுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து ஈஸியா இருக்கும். எப்பயுமே இங்க இவ்வளவு போடுறீங்கன்னா, இதோட 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் கூட தான் இங்க போடுவீங்க. எங்க போடுவீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில கேட்கிறத சொல்றேன். அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னு? நான் இப்ப சொன்னது ஏஐக்கு சொல்றேன். இப்ப நீங்க 150 இங்க போடுறீங்க அப்படின்னா, இங்க 165 கொஸ்டின் போடுறதுக்கு நீங்க ரெடின்னு அர்த்தம். ஃபிட்ன்னு அர்த்தம். 165 கொஸ்டின் நீங்க இங்க போட்டுருவீங்க. சார் ஜென்ட்ஸ்னா 160 கொஸ்டின் நான் இங்க போட்டுட்டு இருக்கேன் சார்னா, 175 கொஸ்டின் இங்க போட்டுறீங்கன்னு அர்த்தம். ஃபிட்டா நீங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. சேஃப்டியான ஜோன்ல இருப்பீங்க போஸ்டிங். ஓகேவா? ஹைவேஸ் இருக்கிற மாரி, முக்கியமான அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க கேட்கறது குடுப்பாங்க. ஓகே. இப்ப அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தா தான் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் இருக்கா? ம். சரி ஓகே. ஆரம்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஆரம்பிச்சுட்டா அப்படியே ஃப்ளோல டக்குன்னு முடிஞ்சிரும். ஒரு 7 செஷன் தான். 7 செஷன் இல்லாட்டி 10 செஷன். 7 டூ 10 செஷன். ஓகே. இது முடிச்சுட்டோம்னா, இதோட 192 கொஸ்டின் கரெக்ட்டா 200. 194 வரும் என்னோட கணக்குப்படி. இதெல்லாம் 2 கொஸ்டின் கம்மியா தான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரெடின்னு அர்த்தம். ஃபிட்ன்னு அர்த்தம் ஏய். மத்த அங்கேயும் இப்ப டோட்டல் செஷன்ல 1 அது மாரி இப்ப ரயில்வேல 3 அ ஏர்போர்ட்ல 1 ஓகே. கார்பன் டாக்ஸ்ல 1 இது மாரி அங்கேயும் பிரிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் வெயிட்டேஜ்லாம் போட்டோம்னா ஒரு 8 கொஸ்டின் வரும். ஒரு சிலன் கேட்பான். ஒரு சப்ஜெக்ட்லாம் கேட்காமயே போயிருவான் டாபிக்லனா. இப்ப பேமெண்ட் மெட்டீரியல்னா ஒரு டைம் கேட்கறான். ஒரு சில டைம்னா கேட்கிறதே இல்ல கொஸ்டின் அதுலலாம். ஓகே. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். இதான் குடுத்துருவேன் நான் ஒவ்வொன்னும். ஃபர்ஸ்ட் மெயினா அவ்வளவு இந்த ஃபவுண்டேஷன் 122 புரியுது. இதுவரை நீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணாவே மெரிட் லிஸ்ட்ல நீங்க போஸ்டிங் எடுத்துறலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து அடிஷனலா நான் குடுத்துருவேன். எல்லாத்துக்குமே குடுத்துருவேன். இப்ப ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்னா என்ன அப்டின்னா, ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான். நம்ம ஜியோடெக்னிக்கல 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஒண்ணு சாயில் மெக்கானிக்ஸ், இன்னொன்னு ஃபவுண்டேஷன். சாயில் மெக்கானிக்ஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு உங்களுக்கு. சாயில் மெக்கானிக்ஸ் 1, சாயில் மெக்கானிக்ஸ் 2ன்னு குடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐ திங்க் கரெக்ட்டா ஒரு 15 டூ 20 கிளாஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும் மேக்ஸிமம். 2 மணி நேரம் கிளாஸ்னா ஒரு 17 எவ்வளவு முடிச்சிருக்கேன்னு கரெக்ட்டா தெரியல. ஃபுல்லா முடிச்சிருப்போம். கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அத டீட்டெயிலா தான் நடத்தணும். ரொம்ப பொறுமையா தான் நடத்தணும். ஆரம்பத்துல நடத்துனது எஸ்விஎம்மோட. டைம் எடுத்துச்சுன்னு. இப்ப ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவர 7 கொஸ்டின் கேட்கலாம். உங்க லக்க பொறுத்து. ஓகே. சாயில தான் கொஸ்டின் வெயிட்டேஜ் கூட. ஏன்னா டோட்டலா ஜியோடெக்னிக்கல்ல 20. சாயிலேருந்து 14 கொஸ்டின் கேட்டுருவாங்க. 13 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இல்ல 7ஆ, 6ஆ, இது 5ஆ அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர பார்த்தா தான் நமக்கு தெரியும். 7 கேட்க வாய்ப்பு இருக்கு. எர்த் பிரஷர் இருக்கு. ஓகேவா? சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இருக்கு. ஓகே. அதனால 7 கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஓகே. ஒரு சில டைம் கூடவும் வாய்ப்பு இருக்கு. 7ங்கிறது நான் கரெக்ட்டா அந்த பார்டர் குடுத்துருக்கேன்.
இதுலேருந்து கம்மியாவும் -2 பிளஸ் ஆர் -2ன்னு போட்டுக்கங்க. 7ங்கிறது 5ஆவும் ஆகலாம், 9ஆவும் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்தா உங்களுக்கு தெரியும். சில கொஸ்டின் பேப்பர்ல 9 இருக்கும். சிலதுல 5 இருக்கும். சிலதுல 7 இருக்கும். 6 இருக்கும். மாறி, மாறி இருக்கு. ஏஐ கொஸ்டின் பேப்பர சொல்றேன். அப்ப ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு வீட்டுக்குங்கிறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா, நீங்க எவ்வளவு பெரிய மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க வீட பில்ட் பண்ணாலும், சப்சர்ஃபேஸ்க்கு மேல, பூமிக்கு மேல கட்டுனாலும், அத தாங்கி பிடிக்கக்கூடியது சப்சர்ஃபேஸ் கீழ இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான். அதாவது பேஸ்மெண்ட் தான். அந்த பேஸ்மெண்ட்ட நீங்க வீக்கா போட்டுட்டு மேல எவ்வளோ ஸ்ட்ராங்கா, எவ்வளோ காசு போட்டு அந்த கட்டடத்த கட்டுனாலும், அது வந்து இடிஞ்சு உட்காந்துரும். இல்ல செட்டில்மென்ட் ஆயிரும். புதைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஃபவுண்டேஷன பத்தி கிளாசிஃபிகேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாம் டீட்டெயில்டா ஆர்சிசில புட்டிங்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு குடுத்துருக்கேன். அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபவுண்டேஷன பத்தி அங்க நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இந்த மாரி வார்த்தைகள நான். நான் இங்க முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நடத்துவேன். அங்க ஒரு ஜியோ டெக்னிக்கல் எப்படி கொஸ்டின் கேட்பானோ அதான் நடத்துவேன். இங்க புட்டிங்ஸ்ல குடுத்துட்டேன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஐசோலேட்டட் புட்டிங்ஸ் நெறைய டைப் குடுத்திருப்பேன் நான். ஞாபகம் இருக்கா எல்லாமே? ஓகே. நீங்க எடுத்து பாருங்க ஆர்சிசில புட்டிங்ஸ்ல குடுத்திருப்பேன் ஃபவுண்டேஷன பத்தி கிளாசிஃபிகேஷன்லாம். அதே வந்து ஒரு சீசன் நடத்துனேன் ஃபுல்லா உட்கார்ந்து. இங்க நடத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அப்ப ஃபவுண்டேஷன்ங்கிறது நம்ம வீட்டுக்கு தேவை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வீடு கட்டலாம், பிரிட்ஜ் கட்டலாம். இல்ல ஒரு பெரிய வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் கட்டலாம். இல்ல ஒரு டேம் கட்டலாம். எனி ஒரு ஸ்ட்ரக்சர் சப்சர்ஃபேஸ் மேல நீங்க பில்ட் பண்ணாலும், அத கீழ தாங்கி நிக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்ட பத்தி படிக்கணும்னா, அந்த பேஸ்மெண்ட் அமையக்கூடிய சாயில பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் ஜியோ டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் சாயில படிச்சுட்டு அடுத்து இங்க வர்றோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க கீழ. கான்கிரீட் கொட்டி வச்சிருக்கீங்க. ஆனா கீழ இருக்க அது தாங்கி நிக்கக்கூடிய சாயில் வந்து லூஸா இருந்துச்சுன்னா, என்ன ஆயிரும்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார், நீங்க வந்து நல்லா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான பெர்சன். நல்லா வந்து உறுதியா நின்னுகிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நிக்கிறதுக்கு கீழ வந்து அந்த ஃப்ளோர் உடைஞ்சு கீழ விழுந்துச்சுன்னா, கீழ இருக்கக்கூடிய ஃப்ளோர் உடைஞ்சு கீழ விழுந்துச்சுன்னா, நீங்க எவ்வளவு உறுதியான மனிதரா இருந்தாலும் நீங்களும் கீழ தான் அதோட சேர்ந்து தானே விழுகணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஃபவுண்டேஷன்ங்கிறது பேஸ்மெண்ட் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க போட்டாலும், எப்படி டிசைன் பண்ணாலும், அது வந்து அந்த சாயில பொறுத்து இருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சாயிலோட எஸ்பிசியோட வேல்யூ கண்டுபிடிங்க. சேப் பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிங்க. அந்த சேப் பியரிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி ஃபவுண்டேஷன் போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நான் சொல்லிக் குடுப்பேன் உங்களுக்கு. இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல இருக்கு லாஸ்ட்டா. அப்ப சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, அதுல நமக்கு என்னென்ன எஸ்பிசி வேல்யூ வருது. அப்ப அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் குடுக்குறதுக்கு அப்டின்னா, அதுக்கு அடுத்து செலக்ஷன் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மென்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடுறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனுக்கான பேசிக் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னன்னா, லொகேஷன் அண்ட் டெப்த். எந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போடப் போறோம், அதோட லொகேஷன், எவ்வளவு டெப்த்க்கு போடப் போறோம். ஏன்னா, ரொம்ப ஆழத்துக்கு போட்டா டீப் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். மேலாப்புல போட்டா ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அப்ப லொகேஷன் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து அந்த கிவன் சாயிலோட எந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போடப் போறோமோ, அதோட சியர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் சியர் கெப்பாசிட்டினா, இப்ப நீங்க ஒரு கான்கிரீட் எடுத்தா அது வந்து எதுல ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவீங்க? அதுக்கு வந்து என்ன செய்வீங்க? என்ன லோட் கண்டுபிடிப்பீங்க? ஒரு கான்கிரீட்க்கு டிசைன் பண்ணும்போது. கம்ப்ரசிவ் லோட். ஒரு ஸ்டீலுக்கு டென்சைல் லோட். அப்ப அதே மாரி ஒரு சாயிலுக்கு என்ன லோட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, எஸ்பிசி கண்டுபிடிப்பீங்க. சேப் பியரிங் கெப்பாசிட்டி. அது ஸ்ட்ரென்த் தான் சேப் பியரிங் கெப்பாசிட்டி எஸ்பிசின்னு சொல்லுவோம். அது எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அது சாயிலோட சியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு சாயில் எதுல ஃபெயிலியர் ஆகும்னா, சியர்ல தான் ஃபெயிலியர் ஆகும். ஒரு கண்ணாடி கிளாஸ்ல இது இன்ட்ரோ மாரி வச்சுக்கங்க. அத 1/2 மணி நேரத்துல. சாயில கொட்டி வைக்கிறேன். சாயில கொட்டி வச்சுட்டு, மேல புடிச்சு நான் கைய வச்சு அழுத்துறேன். என்னுடைய கைய வந்து விரிச்சாப்புல வச்சு அழுத்துறேன். அழுத்தும்போது, இந்த கண்ணாடி கிளாஸ் வெளிய பார்த்தோம்னா, சாயில்ல லைட்டா அப்டி கிராக் வந்து அடிக்கிற மாரி இருக்கும். என்ன மீனிங்ல பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? கண்ணாடி தானே! டிரான்ஸ்பரண்ட் தானே! உள்ளுக்குள்ள அப்டி தெரியும் தானே! என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஆ அப்ப இது சாயில எப்படி ஆகும்? கிராக். அப்ப கிராக் அடிக்குதாவே என்ன அர்த்தம்? கிராக் வந்து என்ன ஃபெயிலியர்? சியர் ஃபெயிலியர் தானே! வெடிப்புங்கிறது. அப்ப சாயில்ல ஏற்படக்கூடிய பெரிய சியரு, அப்ப ஒரு சாயில் வந்து எதுக்கு நம்ம டிசைன் பண்ணணும்னா, அதோட சியர் ஸ்ட்ரென்த்துக்கு தான் டிசைன் பண்ணணும். அப்ப சாயிலு எப்படி ஒரு கான்கிரீட் வந்து கம்ப்ரசிவ் தான் தாங்கும். அப்ப கம்ப்ரஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதான் அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்ப அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும் ஒரு கான்கிரீட்ட. அதே மாரி ஸ்டீல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த்க்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். அதே மாரி ஒரு சாயில்ல இருக்கக்கூடிய எஸ்பிசின்னு சொல்லக்கூடிய சேப்பியரிங் கெப்பாசிட்டி எத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த சாயில் சியர்ல எந்த அளவுக்கு தாங்குதுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் சியர் அதாவது சியர் கெப்பாசிட்டிய சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் புரியுதா? ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எழுதுற ரிக்வயர்மென்ட் ஆஃப் ஃபவுண்டேஷனே எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஓகே. ரிக்வயர்மென்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் எது சார்ந்து இருக்கு? 3 விஷயம். செட்டில்மென்ட், சேப்பியரிங் கெப்பாசிட்டி, லொகேஷன் அண்ட் டெப்த். அப்ப எழுதிக்கிறங்க. ரிக்வயர்மென்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்.
இந்த இரிகேஷன், ஹைட்ராலஜி மாரிலாம் இது வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது அந்த சப்ஜெக்ட். முன்னாடி எப்படி படிப்பீங்களோ எஸ்ஒய்ம்ன்னு ஆரம்பிச்சு அந்த 10 யூனிட் எப்படி வந்து தரோவா படிச்சீங்களோ, அது மாரி கொஞ்சம் வந்து ஆ ஆக்டிவா இருக்கணும். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இது நான். சப்ஜெக்ட்னா படிக்கிறதுக்கு நல்ல சப்ஜெக்ட்ன்னு சொல்லல. கொஸ்டின் நமக்கு விஷயம் என்ன? காரியம் தானே முக்கியம். கொஸ்டின் அதிகம் இதுனா 7 கொஸ்டின் சில நேரம் 9 கொஸ்டின் கேட்பான். அப்ப ரெக்யர்மென்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் 1 லொகேஷன் அண்ட் டெப்த் 2 பேரிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இல்லாட்டி சியர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சிஆர்ஆர் இல்ல சியர் கெப்பாசிட்டி இல்ல பியரிங் கெப்பாசிட்டி. பேரிங் கெப்பாசிட்டி கிரைட்டீரியா. அதுக்கடுத்து செட்டில்மென்ட் கிரைட்டீரியா. அப்ப ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக் ரெக்யர்மென்ட்ஸ் என்னன்னா 3 லொகேஷன் அண்ட் டெப்த் சார்ந்திருக்கணும். அது ஒரு பியரிங் கெப்பாசிட்டி இல்ல சியர் கெப்பாசிட்டி சார்ந்திருக்கணும். 3வது செட்டில்மென்ட் சார்ந்திருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டது. அதுக்கடுத்து மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எவ்வளவு இருக்கும் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் போட போறீங்கன்னா, கைய வச்சு ஒரு குழந்தை விளையாடுற மாரி மண்ண வரண்டிட்டு, அந்த இடத்துல கான்கிரீட்ட கொட்டி ஃபவுண்டேஷன் போட முடியுமா? ஒரு மினிமம் குறிப்பிட்ட டெப்த்துக்கு ஆழத்த தோண்டி, அதுக்குள்ள கான்கிரீட்ட போட்டு கொண்டு வந்தா தான் அது கொஞ்சம் ஸ்டெபிளா நிக்கும். மேல நிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்ப மினிமம் ஒரு 50 சென்டிமீட்டராச்சும் இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? 50 சென்டிமீட்டராச்சும் தோண்டணும். ஒரு எப்படி சொல்றது? ஒரு 1 1/2 அடி ஆச்சும் உள்ளுக்குள்ள அழுந்த வெட்டிட்டு, கான்கிரீட்ட போட்டு கொண்டு வரணும். நீங்க பாட்டுக்கு மேலாப்புல ஒரு மண்வெட்டி எடுத்து ஒரு வறண்டு விட்டுட்டு, அத போட்டீங்கன்னா, அப்படியே சோப்ப மாரி பேத்துட்டு வந்துரும் கான்கிரீட். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரக்சர் மேல வந்து வெயிட் ஏத்த முடியாது. அப்ப மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். இப்ப உங்களுக்கே தெரியுமே, ஒரு கம்பு நம்ம ஒரு இடத்துல ஊன போறோம்னா, அந்த கம்பு எனி ஒரு ரீசன் ஜஸ்ட் ஒரு கொடிய பறக்க விடுறதுக்காண்டி விடலாம். ஒரு அன்னைக்கு இல்ல ஒரு டியூப் லைட் வந்து ஒரு ஃபங்ஷன்க்காண்டி கட்டுறோம். அதுக்காண்டி வைக்கலாம். இல்ல வந்து வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பர்ப்பஸ்க்காண்டி ஒரு ஒரு டென்ட் மாரி போட போறோம். ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 15 நாள் டென்ட் மாரி போட போறோம். இல்ல ஃபங்ஷன்க்காண்டி போட போறோம் அப்படின்னா, அந்த கம்பு உள்ளுக்குள்ள ஊன்றதுக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம். அதாவது மண்ண வெட்டிட்டு கம்ப ஊனுவோம். அதுக்குன்னு ஒரு மினிமம் டெப்த் இருக்கு. மேலாப்புல கொஞ்சோண்டு வச்சுட்டு நீங்க ஊன்னீங்கன்னா, கம்பு சாஞ்சு விழுந்துரும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அங்கே குழி வெட்டுறது தானே ஃபவுண்டேஷன். கான்கிரீட் எல்லாத்துலயும் கான்கிரீட் கொட்டுறது தான் ஃபவுண்டேஷனா? கீழ எந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர புடிச்சு நிக்கிறதுக்கு வெட்டி போடுறோம். அதுதான் ஃபவுண்டேஷன். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, எந்த ஒரு இடத்துலயும் மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும்னா, 50 சென்டிமீட்டர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து நான் இப்ப வந்து இது குடுப்பேன் உங்களுக்கு. ஃபார்முலா குடுப்பேன். அதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குடுப்பேன். அப்ப அடுத்து என்னன்னா, மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். அதாவது டி மினிமம். ஃபார்முலா குடுத்துட்டு கீழ எழுதுறேன். டி மினிமம் வந்து எப்படி இருக்குன்னா, கியூ அல்டிமேட். இத நான் வார்த்தையில அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிருவேன் எல்லாமே. ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு பெரிய டாபிக் முடியிற மாரி தான் டார்கெட். மொத்தம் 6 டாபிக் இருக்கு. அந்த எடுத்து பிரச்சனை 2 தேவைப்படும். பார்ப்போம். இல்லாட்டி ஒரே இதுல முடிக்க பார்க்குறேன். கியூ அல்டிமேட், காமா. இங்க 1 மைனஸ் சைன் ஃபை கீழ 1 பிளஸ் சைன் ஃபை. இதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு கொஸ்டின். ஹோல் ஸ்கொயர். அங்க ஃபுட்டிங்ஸ்லயே குடுத்திருப்பேன் இந்த ஃபார்முலா. எடுத்து பாருங்க. அப்ப கியூ அல்டிமேட். அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் டிவைடட் பை காமா. காமாங்கிறது என்ன? யூனிட் வெயிட் தானே சொல்லுவான். இப்ப சாயிலோட யூனிட் வெயிட்னா, அதுக்கு ஒரு யூனிட் வெயிட் இருக்கும்ல. நீங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் பண்ற சாயில்ல. அதோட யூனிட் வெயிட். இப்ப எப்படி சொல்றேன் பொதுவா? ஒரு வாட்டரோட யூனிட் வெயிட் 9810 அப்படின்னு சொல்றேன். இதே பாதரசத்தோட யூனிட் வெயிட் 13.6ஓட 9.81 பெருக்கி சொல்லுவோம். என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப டி மினிமம் எவ்வளவு இருக்குன்னா, இதையும் ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. இதையும் கேட்டிருக்காங்க. மினிமம் 50 சென்டிமீட்டர். இப்ப 2 பூட்டிங் போட போறோம்னா, இதெல்லாம் சும்மா கான்செப்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆனா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் கான்செப்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
அதாவது 2 சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பூட்டிங் வந்து போட போறோம். ஃபவுண்டேஷன் இருக்கு. அதே பக்கத்துல இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன். அப்ப இது B1 இது B2. 2க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்பேஸ். எஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த எஸ் எப்படி முடிவு பண்ணுவோம்? எக்ஸாம்ல கேட்டது தான் கான்செப்ட்ல தான் சொல்லிக் குடுக்குறேன். அப்ப the spacing of footing the footing is given by the high breadth of the footing. அந்த B1 B2ல எது ஹை பிரெத்தா இருக்கோ அத வந்து ஸ்பேசிங். இப்ப இது வந்து 4 மீட்டர். இது 4 மீட்டர்னா 4 மீட்டர் எடுத்துக்கலாம். இது 4 மீட்டர், இது 3 மீட்டர் B2. அப்படின்னா 4 மீட்டர் அளவுக்கு இங்க ஸ்பேசிங் குடுக்கணும். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன். அத ஏறி நிக்கிற மாரி குடுக்கக் கூடாது. ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன்ல ஒட்டிட்டு நிக்கிற மாரி குடுக்கக் கூடாது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இது எழுதுறீங்கன்னா, இது ஒரு கான்செப்ட். எல்லாம் இப்ப குடுத்திருக்கிறது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த 1/2 மணி நேரத்துல என்ன ஃபில் பண்ண முடியுமோ யூஸ்ஃபுல்லா அதான் குடுத்துட்டு இருக்கேன். அப்ப the spacing of footing is given by the high breadth footing in V1 and V2. அப்ப இது 2ல எது பெரிய வேல்யூவா இருக்கோ அதுதான் ஸ்பேசிங் எடுக்கணும்னு சொல்றேன். அடுத்த கான்செப்ட் கொஸ்டின்னா ஸ்ட்ராப் பீம் பத்தி. இது எக்ஸாம்ல இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல குடுக்கலாமா? லாஸ்ட் நடத்துற எர்த் பிரஷர்ல குடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே. அதான் எர்த் பிரஷர்ல குடுத்துக்குறோம். இப்ப வந்து ஒரு சும்மா எழுதிக்கிறேங்க. இதோட கன்டினியூஷன் தான் அடுத்து வரும். அடுத்த கிளாஸ்ல. இப்போ வந்து பியரிங் கெப்பாசிட்டி மறுபடியும் பியரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ் குடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பெரிய கான்செப்ட்ட சொல்லிட்டு போறேன். சின்ன விஷயம் தான். பியரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ். ஆரம்பிச்சாச்சு சார் கிளாஸ். ஓகே. இப்ப என்ன செய்றோம்னா, பேசிக் இல்லாட்டி படமே குடுத்துருப்பான். ஓகே. படமே குடுத்துருவோம். இதான் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவலுக்கு மேல ஒரு பெரிய கட்டடமா என்னமோ கட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இதான் பேஸ் ஆஃப் ஃபுட்டிங். இது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளனா சாயில் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழ சாயில் தானே. இப்ப இதுலேருந்து இதுவரையும் ஃபுட்டிங்ஸ் உள்ள வரையும் சாயில் எடுத்துக்கிறேங்க. அப்ப காமா டிஎஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. வரிசையா சொல்றேன். எல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்க. இல்லாட்டி இதான் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங். எவ்வளோ டெப்த்ல கீழ அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த சாயிலுக்கு என்ன சார் இருக்கும்? ஒரு யூனிட் வெயிட் இருக்குமா? காமா இருக்குமா? சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? காமா இருக்கும். ஓகே.
வேற என்ன குடுக்கலாம் அப்படின்னா, சூப்பர் ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டேன். கிராஸ் பிரஷர் கண்டுபிடிச்சுக்கிறலாம். ஓகே. ஃபுட்டிங்ஸோட லோடுனா இப்படிதான் டவுன்லோட தான் போகும். உங்களுக்கே தெரியும். மேல உள்ள ஸ்ட்ரக்சரோட லோடு எல்லாத்தையும் சேர்த்து கீழ இப்படி தான் அனுப்பும். ஓகே. பேஸ் ஆஃப் ஃபுட்டிங் குடுத்தாச்சு. ஃப்ரண்ட் லெவல் சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஓகே சார். இப்ப நெறைய பாயிண்ட் இனிமே எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டினா தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப இதுல வந்து கிராஸ் பிரஷர் எப்படி டினோட் பண்ணலாம்னா, Q கீழ G. ஓகே. அப்ப இதோட டோட்டல் லோடுங்கிறது எத சார்ந்திருக்கும் அப்படின்னா, இந்த பேஸ் ஆஃப் த புட்டிங் டோட்டல் லோடுங்கிறது எத சார்ந்திருக்கும்னா, எத சார்ந்திருக்கும்? மேல உள்ள கட்டடம் எவ்வளவு லோடு கீழ குடுக்க போகுது. அப்ப கட்டடத்தோட லோடு. சூப்பர் செக்ஷன் குடுத்துருக்காங்க. அதோட லோடு. சார் புரியுதா ஃபர்ஸ்ட்டு? 1. சார் ஃபூட்டிங் எவ்வளவு லோடு கீழ சாயிலுக்கு போகுதுங்கிறத சொல்றேன். 1 முடிவாயிருச்சு. 2 இதுக்கு கீழ சாயில்னு உட்கார்ந்திருக்குல்ல. இந்த சாயில் எவ்வளவு அழுத்தத்த குடுக்க போகுது. சாயிலும் வெயிட் தானே. ஃப்ரீயாவா உட்கார்ந்திருக்கு. அப்ப அதுக்கு சாயிலோட லோடு. சார் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்தது ஃபூட்டிங் ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு கான்கிரீட்டால தானே கட்டி வச்சிருப்போம். அப்ப அது ஒரு செல்ஃப் வெயிட். அப்ப கிராஸ் பிரஷர் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப கிராஸ் பிரஷர் ஈக்குவல் டூ பிரஷர் டியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். மேல இருக்கக்கூடிய கட்டடத்தோட லோடு. பிரஷர் டியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். பிளஸ் அதுக்கு அடுத்து இங்க சாயிலோட லோடு. சாயிலோட லோடு என்ன? சாயிலோட யூனிட் இதோட லோடு கண்டுபிடிக்கிறது எப்படி சார் கண்டுபிடிப்போம்? அடுத்தது என்ன? டெப்த் டிஎஃப் யூனிட் வெயிட் காமா. காமா இன்டு டிஎஃப்னு போடுவோமா? எல்லாரும் புரியுதா நான் சொல்றேனே? அப்ப காமா இன்டு டிஎஃப். அப்ப நான் அத இங்க எழுத போறதில்ல. நான் இங்க வார்த்தையில எழுதுறேன். அடுத்தடுத்து நான் வரும்போது நான் எழுதிக்கிறேன் அத நான். அப்ப செல்ஃப் வெயிட் ஆஃப் த சாயில் 2வது. பிளஸ் 3வது 1, 2 முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து ஃபுட்டிங்ஸோட செல்ஃப் வெயிட். செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃபுட்டிங். ஆஃப் த ஃபுட்டிங். அப்ப இது 3ம் சேர்ந்தது தான் கீழ சாயிலுக்கு போகக்கூடிய லோட். அப்ப கீழ சாயிலோட அந்த பிரஷர் எப்படி இருக்கும்? கிராஸ் பிரஷர் எப்படி இருக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, மேல சூப்பர் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கு? அது கீழ ஃபுட்டிங்ஸ் மேல செல்ஃப் வெயிட் எவ்வளவு இருக்கு சாயிலோடது? ஃபுட்டிங்ஸ் நீங்க எவ்வளவு செல்ஃப் வெயிட்ல குடுத்துருக்கீங்க? அது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா, நம்மளுடைய கிராஸ் பிரஷர் கிடைச்சிரும். அதே கிராஸ் பிரஷருக்கு இத எப்படி சொல்லுவாங்கன்னா, டெஃபினிஷனா குடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்டது இது. ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. இப்ப டெஃபினிஷனா வேணா எழுதிக்கிறேன். கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டினா என்ன? அப்படின்னா, கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி. இப்ப நான் நடத்துறது எதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்குன்னா, அந்த இரிகேஷன் போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதிலேயே இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பார்க்கணும்னா. ஓகேவா? ஓகே. அதாவது நான் வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஃபைல் தனித்தனியா அனுப்பிடுறேன். த மேக்ஸிமம் பிரஷர் அட் விச் த சாயில் ஃபெயில்ஸ் இன் சியர். இப்ப கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சாயில் வந்து சியர்ல ஃபெயில் ஆகும். அப்ப ஒரு இடத்துல கட்டடம் கட்டப்படும்னா, கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட் பண்ணுவோம். சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு, இதுக்கு கீழ எவ்வள சாயிலோட பிரஷர் கீழேருந்து எந்த அளவுக்கு பிரஷர் குடுக்குதோ, அதுக்கு தான் மேல வந்து லோடு ஏத்த முடியும். மேல லோடு ஏத்தும்போது, வெறும் கட்டடத்தோட லோட தான் கன்சிடர் பண்ணக்கூடாது. கட்டடம் பிளஸ் அது கீழ இருக்கக்கூடிய சாயில் பிளஸ் நீங்க போடக்கூடிய புட்டிங்ஸ். இது 3யும் சேர்த்து தான் கீழ உள்ள லோடுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப கீழேருந்து ஒரு கீழேருந்து QGங்கிறது நல்லா கவனிங்க. ஒரு 10 சேப்பியன் கெப்பாசிட்டி லோடு இருக்கு. கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்ப கட்டடம் ஒருத்தமே 10 குடுத்துருச்சுன்னா, இது ஃபெயிலியர் ஸோனா சேஃப்டியா? சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒருத்தமே 10 வந்துருச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? ஃபெயிலியர் தானே? சார் இந்த ஃபுட்டிங்ஸ் கீழ இருக்கக்கூடிய சாயில், பூமி கீழ இருக்கக்கூடிய சாயில் வந்து 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிராஸ் பிரஷர் குடுக்குது. அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒருத்தமே 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் லோடு குடுக்குது அப்படின்னா, இது என்ன ஆயிரும்னு கேட்கிறேன். ஃபெயிலியர் தானே சார்? ஏன்னா ஜஸ்ட் இது ஒருத்தன் வைக்கக்கூடாது. சாயிலோட செல்ஃப் வெயிட் இருக்கு. நீங்க போடக்கூடிய ஃபூட்டிங்கோட செல்ஃப் வெயிட் இருக்கு. அப்ப இந்த கிராஸ் பிரஷர் எத சார்ந்து இருக்கும் அப்படின்னா, மேல எவ்வளவு வெயிட் ஏத்த போறீங்க? அது
அது கீழ இருக்கக்கூடிய ஃபூட்டிங்ஸோட சல்ஃபைட், ஃபூட்டிங்ஸ்க்கு கிரவுண்ட் லெவலுக்கு இடைப்பட்ட சாயிலோட சல்ஃபைட். புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. அப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சாயிலோட கிராஸ் பிரஷர் இல்ல கிராஸ் மே அ QG மேக்ஸ்ன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பிரஷர்ன்னு சொல்லுவோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி எப்படி சொல்லலாம்னா, இந்த மேக்ஸிமம் பிரஷர் ஓகே. அப்ப அதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேல இப்ப 10க்கு மேல 1 போனாலும் என்ன ஆயிரும்? அது ஃபெயிலியர் தானே ஆயிரும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சாயில் 10 தான். மேல இருக்கக்கூடிய பில்டிங்கு, செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயிலு, செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் இதெல்லாம் சேர்த்து 11க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அது ஃபெயிலியர் ஆயிரும். எதுல ஃபெயில் ஆகும்? சியர்ல ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? வெட்டு மாரி விழுந்து, சரிஞ்சு விழுந்துரும். இல்ல ஒரு பக்கம் செட்டில்மென்ட் ஆயிரும். அப்ப த மேக்ஸிமம் பிரஷர் at which soil fails in shear is நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏஐக்கு வந்து நடத்தி குடுத்துருக்கேன். ரொம்ப டெப்த்தா, ப்ராப்பரா நடத்தி குடுத்துருக்கேன். நோட்ஸ்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன்னா, கண்டிப்பா இந்த தாட்டி போர்ஷன் கிளியர் பண்ணிருவீங்க. மோன்ஸ் பிரச்சனை இருக்காது எனக்கு. நான் அவங்க கொஞ்சம் மார்க் கம்மியா, ஈஸியா உள்ளுக்குள்ள போயிரலாம். போர்ஷன் நெறையா இருக்கு. கொஞ்சம் நீங்க ஒர்க் போட்டாவே போதும். ஜென்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்துக்கிறேன்னா, அத மைண்ட்ல வச்சுக்கிருங்க. ஏன்னா, நான் ஸ்பீடா நடத்தணும்னா, ஸ்பீடா நடத்தியிருக்கலாம். இப்ப இந்த ஜேடியோ பேட்ச்க்கு எஸ்சி ஆரம்பிச்சுட்டேன். 8வது யூனிட் ஆரம்பிச்சுட்டேன். 10 யூனிட்ல 7 முடிச்சு 8வது ஆரம்பிச்சுட்டேன். எத்தன 1 1/2 மாசம் தான் ஆயிருக்கு. கிளாஸ் ஆரம்பிச்சு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? 2 மாசத்துல ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 10 யூனிட் முடிக்கிறதுனா சாத்தியமே ஃபர்ஸ்ட் இல்ல. எங்கேயுமே. அதுவும் ஒரே ஆள் நடத்தினா. அதுலயும் இப்ப நான் இடையிலனா ஒவ்வொரு செஷன் தான் போட்டுட்டு இருக்கேன். ஃபைனல் வந்துருச்சுங்கிறதுனால. அப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் நடத்திட்டு இருக்கோம் இங்க. ஜேடியோக்கு என்னமோ அதுல அவங்க 200க்கு 200 கொஸ்டின் போடுற அளவுக்கு தான் நடத்திட்டு இருக்கேன் அவங்களுக்கு. அதனால நீங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிருங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 மாசம் 10 மாசம் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நடத்தி குடுத்துருக்கேன். ஆனா ஒவ்வொரு நோட்ஸும் நான் அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நோட்ஸ் எழுதுறதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அது எனக்கு தெரியும். ஆனா அந்த நோட்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் அவ்ளோ நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். எப்படி எப்படின்னா கேட்கிறான். அப்ப நான் எழுதும்போதே தேவையில்லாத பாயிண்ட்னா குடுக்கக் கூடாது அப்படிங்கிறத கவனம் ரொம்பவா இருந்தேன். ப்ராப்பரா குடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் இத வச்சு நீங்க டிஆர்பி கிளியர் பண்ண முடியும். ஏஐ கிளியர் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல எந்த ஒரு எக்ஸாமுக்கும் இத வச்சு ஈஸியா நீங்க கொஸ்டின் கிளியர் பண்ற அளவுக்கு தான் குடுத்துருக்கேன். அதனால நீங்க வந்து எப்பயும் வந்து மன உளைச்சல் ஆகாதீங்க. நீங்க வந்து இது ஆக முடியலையே, இந்த கொஸ்டின் கிடைக்கல அதுன்னா, நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பத்தி ஃபோக்கஸ் இருந்துட்டே இருந்தா, நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா உங்க கையில ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் இருக்கு. ஆனா நீங்க கன்சிஸ்டன்ஸியா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு கன்சிஸ்டன்ஸியா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2, 3 போஸ்டிங் கிளியர் பண்ணிருவீங்க. ஏதாச்சும் 1 கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க சோம்பல் பட்டு இருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நான் எழுதி பார்த்தேன் சார் ஃபர்ஸ்ட்டு. இது வரல ஒரு 10 மார்க்ல போயிருச்சு, 15 மார்க்ல போயிருச்சு 15 கொஸ்டின்ல. இப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வேற இதுல கஷ்டப்படுற மாரி இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னு? அ அதனால வந்து கிட்ட உடியாந்துட்டு தான் நெறைய பேர் விட்டுட்டு போவாங்க. அது அவங்க நேரம். நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கடைசி வரையும் உடியாந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு நடத்துறவங்களுக்கு தெரியும்ல. இன்னும் உங்க வந்து இவ்வளவு ஒர்க் போட்டா, அவ்வளதான் உங்களுக்கு போஸ்டிங்கே முடிவாயிடுச்சு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். கடைசி நேரத்துல ஃபேமிலி சிச்சுவேஷன் இல்ல வந்து பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிறது. இது மாரி ஏதாச்சும் ஒரு சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு, டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்கன்னா, அத வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் அவன் வாழ்க்கையில அப்புறம் எப்ப படிக்கன்னு ஆரம்பிச்சாலும் மறுபடியும் புது ப்ராசஸ் தானே. இந்த உழைச்ச உழைப்பு எல்லாமே வேஸ்ட் தான். ஓகே. த மேக்ஸிமம் பிரஷர் அட் விச் த சாயில் ஃபெயில்ஸ் இன் சியர். அதாவது இந்த கியூ மேக்ஸ ரீச் பண்ணிட்டா, அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்றாங்க. அந்த கியூ மேக்ஸ தான் நான் வச்சு டிசைன் பண்ணணும். ஃபெயில்ஸ் இன் சியர் இஸ் அல்டிமேட் அப்ப அதுதான் அல்டிமேட் பெரிங் கபாசிட்டி. இஸ் அல்டிமேட் பியரிங் கபாசிட்டி. அப்ப அதுக்கு மேல ஒரு வேல்யூ கூட போனாலும் சாயில் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். கபாசிட்டி இத தான் என்ன சொல்றாங்க? QG மேக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப QG மேக்ஸ்ங்கிறது என்னன்னா, அதோட செல்ஃப் வெயிட் ஆஃப் த சாயில், செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங், பிரஷர் டியூ டூ சூப்பர் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் சேர்ந்தது தான் QG மேக்ஸ். சார் புரியுதா நல்லா இருக்கா? ஓகே. அதுலேருந்து சாயிலோட இந்த உலகுல இருக்கக்கூடிய இந்த மண்ணுனால எவ்வளவு லோடு வருது? இந்த காமா டீப் இருக்க, இத ரிமூவ் பண்ணிட்டோம்னா,
அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, Q நெட் அல்டிமேட்ன்னு சொல்லுவாங்க. டோட்டல் பிரஷர்ங்கிறது QG மேக்ஸ். அதுக்கு 3யும் கூட்டணும். அதுல ஜஸ்ட் நெட் அல்டிமேட்னா என்னன்னா, மேல இருக்கக்கூடிய கட்டடத்தோட வெயிட், கீழ இருக்கக்கூடிய இந்த பவுண்டேஷனோட வெயிட். சாயிலோட வெயிட்ட விட்டுறணும். அந்த செக்ஷன் கான்கிரீட்டா கட்டியிருக்கக்கூடிய செக்ஷனோட வெயிட் வந்து எடுத்துக்கிறது. அப்ப காமா டிஎஃப் QG மேக்ஸ்ல இருந்து என்ன செய்யணும்? QG மேக்ஸ்ல இருந்து என்ன செய்யணும்? காமா டிஎஃப் கழிச்சிடணும். இத சர்சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. தோண்டப்பட்ட மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்சார்ஜ கழிச்சிட்டா என்ன அர்த்தம்? கான்கிரீட்ல கட்டியிருக்கக்கூடிய பூட்டிங்கு, மேல கட்டியிருக்கக்கூடிய வீடும், அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரும். அது 2ஓட லோடு தான் இருக்கு அதுல. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது நெட் அல்டிமேட். அப்ப QG மேக்ஸ்னாலும் Q அல்டிமேட்னாலும் ஒண்ணு தான். ஆனா நெட் அல்டிமேட் இல்ல நெட் மேக்ஸ்னா அது வேற. ஞாபகம் வச்சுக்கிறங்க. இப்ப QG மேக்ஸ்னாலும் Q அல்டிமேட்னாலும் ஒண்ணு தான். QG மேக்ஸ்னா செல்ஃப் வெயிட் due to super structure, self weight due to soil, self weight due to footings. இப்ப அந்த QG மேக்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அல்டிமேட் வார்த்தை ஒண்ணுதான். பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அப்ப இந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, Q அல்டிமேட்ன்னு சொல்லுவோம். அப்ப இது மூலம் என்ன வருது? QG மேக்ஸும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Q அல்டிமேட்டும் எப்பயும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் புரியுதா? ஓகே. அடுத்து. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்? இது 1வது விஷயம். 2வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க. Q நெட் அல்டிமேட். அல்டிமேட்னா நெட் அல்டிமேட் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இந்த Q அல்டிமேட்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். என்னது? செல்ஃப் வெயிட் டியூ டூ சூப்பர் ஸ்ட்ரக்சர், சாயிலோட செல்ஃப் வெயிட், ஃபுட்டிங்ஸோட செல்ஃப் வெயிட் எல்லாம் சேர்த்து இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன செய்றேன்? Q நெட் அல்டிமேட் என்னன்னா, உங்களுடைய Q அல்டிமேட்லேருந்து நான் சர்சார்ஜ கழிக்கிறேன். அதாவது காமா டிஎஃப் சாயிலோட செல்ஃப் வெயிட்ட கழிக்கிறேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எப்படி குடுப்பாங்கன்னா, Q அல்ட் மைனஸ் சர்சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஓவர் பர்டன் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. மண் எவ்வளவு பிரஷர் குடுத்துட்டு இருக்கு? சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். லெட்டர்ல எழுதணும்னா. அல்லது ஓவர் பர்டன் பிரஷர். ஓவர் பர்டன் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2வது. இப்ப நான் குடுக்குற எல்லாம் எக்ஸாம்ல வந்து வார்த்தையாலா கேட்பாங்க. இல்ல பாரலாவா கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த நெட் அல்டிமேட் எப்ப சேப்பா மாறும் அப்படின்னா, இப்ப நெட் அல்டிமேட்க்கு பாரலா எழுதியாச்சு. அப்ப Q நெட் சேப் அப்படின்னு போட்டுக்குது. அப்ப Q நெட் சேப்னா என்னன்னா, மேல கண்டுபிடிச்சோம்ல Q நெட் அல்டிமேட். அந்த நெட் அல்டிமேட்ட எப்ப சேஃப்டிக்கு கொண்டு வரணும்னா, கீழ பேக்டா சேஃப்டி போட்டா சேஃப்டிக்கு வந்துரும். 3வது பாரலா புரியுதா? சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆ எப்ப நெட்ஸ் நல்லா கவனிங்க. அப்ப Q நெட் சேப் கொண்டு வந்துட்டேன். இந்த நெட் சேப்ங்கிறது எப்ப வெறும் சேப்பா மாறும்? Q சேப்பா மாறும் அப்படின்னா, 4 விஷயம் முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் விஷயத்திலே. சேப்பா மாறும் அப்படின்னா, Q நெட் சேப் இருக்குல்ல, அதோட நான் என்ன செய்யணும்? பிளஸ் சர்சார்ஜ வந்து கூட்டணும். மறுபடியும் சாயிலோட லோட கூட்டணும். அதாவது Q நெட் சேப் பிளஸ் காமா டிஎஃப் கூட்டணும். இப்ப Q சேப்புக்கு வந்துரும். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அவ்வளதான். இந்த 4 விஷயம் தான் இதுலேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். நீ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். தியரட்டிக்கலாவோ, பாரலாவோ கேட்பான். அப்ப ஃபர்ஸ்ட் QG மேக்ஸ் இல்ல Q அல்டிமேட். அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சாயிலுக்கு கீழ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய டிசைனே. ஏன்னா சாயில் வந்து சியர் ஸ்ட்ரென்த் தான் கண்டுபிடிக்கணும். எந்த லோடு குடுத்தா அந்த சாயில் வந்து சியர்ல ஃபெயிலியர் ஆகுமோ, அந்த லோடு குடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் தான் அதோட கெப்பாசிட்டி. சேப்பியரிங் கெப்பாசிட்டி. அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த சாயிலுக்கு மேல என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வரப்போது? அதுக்கடுத்து அது மேல சாயிலுக்கு கீழ என்ன ஃபூட்டிங்ஸ் குடுக்க போறோம்? அந்த ஃபூட்டிங்க்கும் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கும் இடையில என்ன சாயில் இருக்க போகுது? இது எல்லாத்தோட வெயிட்டையும் கூட்டுனோம்னா, அதான் QG மேக்ஸ் இல்ல அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். Q அல்டிமேட். சார் புரியுதா? ஓகே. அப்ப QG மேக்ஸ், Q அல்டிமேட் எப்பயும் ஒண்ணு தான். ஞாபகம் வச்சுக்கங்க. வார்த்தையில குடுத்தாலும், ஃபார்முலா குடுத்தாலும் இதான் நீங்க அடிக்கணும். அதுக்கடுத்து எப்ப Q நெட் அல்டிமேட்? அதாவது சாயிலோட சேப்பியரிங் கெப்பாசிட்டி எப்ப நெட் அல்டிமேட்டா மாறும் அப்டின்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த Q அல்டிமேட் அல்லது QG மேக்ஸ்ல இருந்து அந்த சாயிலோட லோடு ஆர் பிரஷர நீக்கணும். சர்சார்ஜ் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. ஓவர் பர்டன் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. இந்த காமா இன்டு டிஎஃப். டிஎஃப்ங்கிற டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங். மேலேருந்து ஃபூட்டிங் எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கோம். காமா வந்து சாயில். ஃபில் ஆயிருக்கக்கூடிய சாயில் யூனிட் வெயிட். அப்ப Q அல்டிமேட்ல இருந்து காமா டிஎஃப் கழிச்சுட்டா Q நெட் அல்டிமேட் கிடைச்சிரும். அதுக்கடுத்து Q நெட் சேப் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிக்கணும். Q நெட் சேப் வேற, Q சேப் வேற. Q நெட் சேப் எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி
இன் நெட் சேப் கண்டிஷன்ல எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மேல கிடைச்ச Q நெட் அல்டிமேட். இத ஃபார்முலா குடுத்தா எப்படி கேட்பாங்க தெரியுமா? இந்த ஃபார்முலாவும் குடுத்து கேட்டிருக்கான் ஒரு டைம். இந்த ஃபார்முலா குடுத்தா எப்படி கேட்பான்? மேல Q நெட் அல்டிமேட்க்கான ஃபார்முலா என்ன? Q அல்டிமேட் மைனஸ் காமா டிஎஃப் தானே போட்டிருக்கோம். கீழ பேங்க்ராஸ் எப்படி? சார் புரியுதா இருக்கேன்? இப்ப இங்க வாங்க. Q சேப்புக்கு என்ன சார் விஷயம் அப்படின்னா, என்ன சொன்னேன்? அதே Q நெட் சேப்புக்கு என்ன போட்டிருக்கோம்? Q அல்டிமேட் மேல என்ன போட்டிருக்கோம்? Q நெட் சேப்புக்கு Q அல்டிமேட் மைனஸ் காமா டிஎஃப் கீழ பேங்க்ராஸ் எப்படி போட்டிருக்கோம். ஓகே. இப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் போடும்போது பிளஸ் காமா டிஎஃப் வரும். இப்ப இது 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? Q அல்டிமேட் பை பேக்டர்ஸ் எப்படி? இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். Q சேவ். சார் புரியுதா இருக்கேன்? அப்ப Q நெட் சேவ் பிளஸ் சர்சார்ஜ் போட்டாலும் கரெக்ட் தான். அதே Q அல்டிமேட்ட ஃபேக்டர் சேவ்ல டிவைட் பண்ணாலும் கரெக்ட் தான். சார் ஓகே தானே எல்லாம் இருக்கேன்? ஓகே. இதே Q நெட் அல்டிமேட்ட ஃபேக்டர் சேவ்ல அடிச்சோம்னா Q சேவ்ங்கிறது Q அல்டிமேட்ட ஃபேக்டர் சேவ்ல அடிக்கிறது, டிவைட் பண்றது. அதே Q நெட் சேவ் வந்து நம்ம ஃபேக்டர் சேவ்ல அடிச்சோம்னா சாரி Q நெட் அல்டிமேட் வந்து ஃபேக்டர் சேவ்ல அடிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Qங்கிறது சாயிலோட சேஃப் பியரிங் கெபாசிட்டி. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அதுல அல்டிமேட்ங்கிறது மேக்ஸிமம். சேஃப்ங்கிறது டிசைன்ல நமக்கு சேஃப்டி பர்பஸ். சார் புரியுதா? ஓகே. அவ்வளவுதான். ஒரு 4 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்ததுல இருந்து அடுத்த கிளாஸ்ல நான் கன்டினியூ பண்றேன். மேக்ஸிமம் வந்து இந்த செஷன விட்டுருங்க. அடுத்த செஷன்ல இருந்து ஒவ்வொரு செஷன்ல ஒரு டாபிக் முடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டே. அதனால கொஞ்சம் ஸ்பீடா தான் போற மாரி இருக்கும். எது தேவையோ அத வச்சு தான் குடுப்பேன். தேவையில்லாத விஷயங்கள ரிமூவ் பண்ணிருவேன். அதனால வந்து நீங்க ஃபவுண்டேஷன் மத்த சப்ஜெக்ட் மாரி கொஞ்சம் லூசா படிக்காம, கொஞ்சம் கவனம் குடுத்து மறுபடியும் ஆரம்பத்துல எப்படி படிச்சீங்களோ அது மாரி படிக்கணும் அத. டெய்லி நடத்த நடத்த படிச்சிருவேனா, டெஸ்ட்னா போட்டு பார்க்கணும். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே.